ஹே ஆமி குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜிம்மினுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி 2 பேர் வந்துட்டு ரிக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. 2 பேருமே அவங்களோட ஃப்ரெண்டுக்காக வந்துட்டு பர்த்டேக்கு வந்து ரிக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து பிலேட்டட் விஷஸ் தான். ஐம் சாரி, அந்த டேட்டில் என்னால் போட முடியல, அதனால் பிலேட்டட் விஷஸ். அப்புறம் ஒருத்தவங்களுக்கு இன்றைக்கி தானே பர்த்டே. ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. ஓகே, இந்த ஒன் ஷாட்டோட நேம் வந்து சைக்கோ காதலி. அவங்க கேட்டது ஒருத்தவங்க வந்து சிஇஓ எம்ப்ளாயி அந்த டைப்லையும், இன்னொருத்தவங்க சைக்கோத்தனமாக வேணும். இது வரைக்கும் சைக்கோனா பாய்ஸ் தானே இருப்பாங்க, கேர்ள்ஸ் சைக்கோ வந்தால் அப்படி இருக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. வாங்க ஸ்டோரியை போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே ஒரு பெரிய வீடு, அதில் ரூமில் நம்ம ஜிமினா வந்துட்டு அப்படியே கோமாவில் இருக்கார். வீட்டில் வச்சு தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே படுத்துட்ருக்க, நீங்கள் கதவை திறந்துட்டு உள்ளே வரீங்க. அவரோ ஆத்தாடி வந்துட்டாலே அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் ஓட்டிகிட்ருக்காரு. ஆக்சுவலி கோமாவுக்கு போயிருந்தார் தான், ஆனால் கோமாலேருந்து எப்போயோ வெளியே வந்துட்டார். ஆனால் அவங்களோட அலப்பறை தாங்க முடியாமல் இன்னும் கோமாலேயே இருக்கிற மாதிரி அப்படியே படுத்துட்ருக்காரு. அப்படியே நீங்களும் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அவர் முன்னாடியே. ஐயோ அப்படின்னு அந்த மனுஷன் என்ன தான் கண்ட்ரோல் பண்ண நினச்சாலும் அவங்கள பார்க்காம இருக்க முடியல. அப்படியே ஒரு கண்ணால் எப்பவும் பார்க்குற அதே தரிசனம். நீங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அவர்கிட்ட வந்து அவர் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. இது ஒன்று தான் குறைச்ச அப்படின்னு அந்த மனுஷன் நினைக்க, சரி நீங்களும் குளிக்கலாம் அப்படிங்க. ஐயோ மறுபடியும் நம்மக்கிட்ட வராளே, ஏன்டி என்னை விட்டுறேன்டி நானே குளிச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. நீங்களோ அதெல்லாம் அவனுங்களுக்கு தெரிஞ்சு அதனை அவர் கண்ணை மூடிட்டு அப்படியே நேராக படுத்திருக்க. நீங்கள் இப்போ வந்துட்டு அவருக்கு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து அப்படியே தொடச்சி விட்றீங்க. ஸோ வந்துட்டு அவருக்கெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு இங்கே இது பண்ணும்போது அப்படியே உங்கள் கண்ணீர் அவர் மேலே படுது. அலறாளா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அவர் அப்படியே க்ளீன்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவரை ஹக் பண்ணி, எப்போ எழுந்திருக்க போகிறீங்க? எப்போ என்கிட்ட முன்ன மாதிரி சண்டை போட போகிறீங்க? எழுந்து பேசுங்க, என்னால் உங்களை இப்படி பார்க்க முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கையை பிடிச்சி அப்படியே கன்னத்தில் வச்சு அழுதுட்ருக்கீங்க. மறுபடியும் உங்ககிட்ட வந்து சிக்கிறதுக்கு நான் என்ன சொம்பையா? அடிப்போடி திரும்பவும் மாட்டிக்க கூடாதுன்னு தானே எனக்கு. ஸோ என்ன வந்தும் இன்னும் கோமாவில் இருக்க மாதிரியே நடிச்சிட்ருக்கேன். ஆளை விட்ரி, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு படுறது பத்தலையா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சாலும் அப்படியே அந்த மனுஷன் அமைதியாக இருக்கார். ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே அழுதுட்டு அவரே பார்க்குறீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு ஒரு புக் எடுத்துருக்காரு. ஐயோ பற்றைய போட்டாலே இப்போதைக்கு கிளம்ப மாட்டா போலையே, பசிக்குதுடி எனக்கு அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே கதறிக்கிட்டு இருக்காரு, வெளியே சொல்ல முடியாமல். அப்போ கரெக்டாக அவரோட பிரதர் தான் ஜேகே. ஸோ வந்துட்டு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க, அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அண்ணி நான் வேணா அண்ணன் நான் கொஞ்சம் நேரம் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டுப்பான். தான்ட்டான் பாசம் மலர், அப்படியே என் மேலே பாசம் இருக்க மாதிரி தான். சரி நீ ஆச்சுட்டு இவள்கிட்டருந்து என்னை காப்பாற்றுறா அப்படின்னு ஜிமின் அப்படியே வந்துட்டு இருக்க. சரி அப்படிங்கிறீங்க. அப்பாடா தப்புச்சா அப்படின்னு நினைக்கும் போது ஜேகே வந்துட்டு அப்படியே ஒரு வீல் சேர் எடுத்து அதில் ஜிமினை உட்கார வைக்க. ஜிமின் தலையெல்லாம் அப்படியே இந்த கோமாவில் இருக்கவங்க எப்படி எதுவுமே ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி அப்படியே வந்து தலையெல்லாம் தொங்க அவன் அப்படியே வந்து சாய்ச்சி வச்சுட்டு, சரி அண்ணி நான் கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுருக்கேன் அப்படின்னு அப்படியே வந்து ஜிமினை தள்ளிக்கிட்டு வரான் வீல் சேரில். நம்ம தம்பிக்கு தான் நம்ம மேலே என்ன ஒரு பாசம் அப்படின்னு நினைக்கும் போதே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஜேகேவோ வந்துட்டு ஜிமினை கொண்டு போய் ஒரு மரத்தடியில் அப்படியே நிற்க வச்சுட்டு, அடே என்னடா சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு என்னை இங்கே தனியாக விட்டுட்டு எங்கடா போகிறேன் அப்படின்னு பண்ணி பார்க்க ஜிமினை ஓர கண்ணால் பார்க்குறாரு. ஜேகேவோ அப்படியே வந்துட்டு அங்கே நிற்கிற சாராவை பார்த்து அப்படியே வந்துட்டு சைட் அடிக்க, நாசமாக போச்சு, இவனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன், மறுபடியும் இவளா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜிமின் பதறிக்கிட்டு இருக்க. அங்கே ஜேகேவோ அப்படியே போய், ஓய் நடி பண்ணுற அப்படின்னு போய் என்னது கேட்க, டக்குன்னு சவுண்டு கேட்டு சாரா திரும்பி, நீ அப்படின்னு, நானே தான், வரக்கூடாதா? அப்படியில யாராவது பார்த்துட போகிறாங்க, பார்த்தா பார்க்கட்டும் அப்படின்ட்டு அவனை தைரியமாக பேசுகிறேன். ரொம்ப தான் தைரியம். என் அண்ணன் இருக்காண்டி, அவரே கோமாவில் இருக்கார் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. அட பாவி, நீ சைட் அடிக்கிறதுக்கு நான் தான் உனக்கு கிடச்சேனாடா, ஒன்னால தான்டா இந்த நிலைமைக்கு வந்து உட்காந்துருக்கேன், இன்னும் என்ன விட்டுற மாதிரி இல்லையா, கோமா ஸ்டேஜ் வந்து விட மாட்டியா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே அங்கே ஒரு பப்பி விளாண்டுட்டுருக்கு. அது வேறு அப்படியே வந்து ஜிமினை மோந்து பார்த்துருக்கா. ஜிமினோ ஐயோ இது ஏதோ வேலை பார்க்க போது, டே பரதேசி என்ன கூட இங்கே நீ படிடா, அங்கே என்னடா பண்ணுற வாடா ஆடின்னு ஜிமின் மனசுலேயே கூட்டிகிட்டு இருந்தா எங்கே கேட்க போகுது. அவனும் அங்கே சாரா கூட பேசுறதுல ஐக்கியமாயிட்டான். அந்த பப்பியோ வந்துட்டு மோந்து பார்த்துட்டு வீல் சேரில் அப்படியே வந்துட்டு சுச்சா அடிக்க கரெக்டாக ஜிமின் வந்து காலை தூக்கிறாரு. நல்ல வேலை கால் தப்பிச்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஜேகே திரும்ப ஐயோ இவன் திரும்புறானே, திருப்பி அவர் இருந்த பொசிஷனுக்கே வந்துடுறாரு. ஸோ வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சுச்சு போனத்தில் காலேஜ் ஐயோ நசன்ட்டு இவன்ட்ட நான் கேட்டேன்னா என்னை வெளியே கூட்டிகிட்டு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்து இப்படி உட்கார வச்சிட்டானேன்னு அவர் மனசுக்குள்ளேயே புலம்பிகிட்டு இருக்க. அப்போ சங்கு கரெக்டாக அங்கே வரான். வரும்போது அவர் காலில் கொசு கடிச்சிட்டு இருக்கிறத
வந்து பார்க்குறான். அவருக்கு வேறு காலில் கொசு கடிக்கும். ஐயோயோ முடியலையே அப்படின்னு காலை இது பண்ணான்னு எனக்கு வந்து ஜேகேவை வந்துட்டு காலை வந்துட்டு அப்படியே கொசு அடிக்கிறான். அப்போ சுளீர்னு அடிச்சு விட்டுறான். அவ்வளோ நாசமாக போகிறானே, கொசு அடிச்சா என்ன அடிச்சாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினால ஒன்றும் ரியாக்ட் பண்ண முடியாமல் செம்ம கடுப்பில் இருக்கா. ஜேகேவை வந்துட்டு பாவம் அண்ணனுக்கு கொசு கழிக்கிறது போல் உள்ளே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே மறுபடியும் வளைஞ்சிக்கிட்டு சாராவோட அவனை உள்ளே கூட்டிட்டு எப்பா உள்ளே கொண்டு வந்து தொலைடா அவன்கிட்ட நான் சொன்னேன்டா எனக்கு கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுன்னு. இவன் தொல்லை தாங்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஜிமினை கொண்டு வந்து மறுபடியும் படுக்க வைக்க நீங்கள் எப்பவும் போல உட்காந்து பக்கத்துலேயே பேச ஜிமினுக்கோ தலைவலி வராத குறை தான். முடியலையே இவ பேச்சை கேட்கறதுக்கு இதுக்கு கோமாலே இருந்திருக்கலாம் போல் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு மனுஷன். ஸோ வந்துட்டு நீங்களும் அப்படியே ஃபீல் பண்ணி பேசிட்டு வெளியில் போய் கொஞ்சம் நேரத்தில் பசிக்குதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே அங்கே உள்ள மெய்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்க. ஐ மீன் அந்த சாப்பாடாக கொடுக்குது. ஒரு வீக்குக்கு அப்புறம் ஒரு கண்ணு முழிச்சதுமே வந்துட்டு அவர் கெஞ்சிருப்பார். உங்களுக்கு தெரியும்ல இந்த வீட்டை பற்றி, ப்ளீஸ் நான் கண்ணு முழிச்சேன்னு சொல்லாதீங்க, எனக்கு அப்பப்போ சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும், மற்றபடி வேணான்னு. அங்கே ஒரு ஜென்ஸ் தான் இருப்பார், அவர்கிட்ட தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவரும் வந்துட்டு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தான் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிறதுக்கு, அதாவது நீங்கள் வெளியே போயிட்டா நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ, எத்தனை மணி நேரம் அவங்க கூட இருக்க முடியும், இருந்தாலும் அவங்க கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவீங்க. இந்த மாதிரி போகிற டைமில் இவர் பார்த்துக்குவார். அந்த மாதிரி நீங்கள் போகிற டைம் வந்துட்டு ஜிமினுக்கு சாப்பாடு கொடுக்க வரும். ஏற்கனவே சாப்பிட்டனால இன்றைக்கி வேறு நீங்கள் லீவுன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருப்பீங்க. ஐயோ இந்த அம்மா போகாது போலையா அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சாப்பிட்ருப்பாரு. இப்போ மறுபடியும் சாப்பாடை போட்டு யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ எடுத்துகிட்டு உள்ளே வரவும் இதை ஜேகே கவனிச்சுட்டு இந்த என்ன சாப்பாட்டை எடுத்துகிட்டு போகிறார், சரியான திண்ணிடாமனா இருப்பானா, இப்போ தான் வரும்போது சாப்பிட்டான், மறுபடியும் பிளேட்டில் போட்டு அதுவும் அண்ணா ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வர. இங்கே ஜிமினும் வந்துட்டு எப்பா வாங்க வாங்க ரொம்ப தேங்க்ஸிங்க தம்பி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் கொடுக்க அதை வாங்கி அப்படியே வந்துட்டு கப்புன்னு ஜிமினும் வந்து பசியில் அடக்க கரெக்டாக வந்து ஜேகே கதை திறந்துட்டு டே அண்ணா அப்படிங்க ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ ஒன்று ஜர்க் ஆகிட்டு மூதேவி கதை வந்து சாத்து அப்படின்னு சொல்லி டக்குன்னு கதை சுற்றி என்ன பண்ணுற நீ கோமாவில் இருக்குன்னு பார்த்தா இங்கே அப்படியே ஒரு பிளேட் சாப்பாடை உட்காந்து கப்புன்னு தனியாக அடிச்சிட்டு இருக்க, நல்லா நடக்குது இங்கே அப்படின்னு கேட்க நான் நன்னா நடக்குது எல்லாம் முன்னால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜேகேவை பிடிச்சி வாங்குவாங்க. ஜேகேவை சாரிடா அண்ணா அப்படிங்கிறான். என்ன சாரி பூரி எல்லாம் என்னோடய வாழ்க்கை திரும்பி வந்துருமா அப்படின்னு கத்துறான். அப்படி என்ன நடந்திருக்கோம் வாங்க ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் போவோம். ஆக்சுவலி ஜேகேக்கு சாரானா ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் ஒரே காலேஜ் தான். அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அவளும் வந்துட்டு வீட்டில் சொல்லியிருப்பா. ஸோ ஜேகேவை கூப்பிட்டு மிரட்டுறதுக்காக நீங்கள் தான் உங்ககிட்ட உங்கள் சிஸ்டர் சொன்னதும் வந்துட்டு அவனை கூப்பிட்டு விட்டுருப்பீங்க. ஸோ ஜேகேவை வந்து கால் பண்ணி சாரா சொல்லியிருப்பான், எங்கள் அக்கா அவன்கிட்ட பேசணுண்டா வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அக்காண்டதுமே ஐயோ டெரர் பீஸ் ஆச்சு அப்படின்ட்டு ஜிமினை நீயும் வாடா அப்படின்னு கூட கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ ஜிமினும் வந்து சரி சின்ன சிறுசுங்க அப்படின்னு பேசும்போது அப்படியே ஜிமினே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் பேசினா எதுவும் உங்கள் காதில் விழுக்கல. அவனை பார்த்ததுமே எதுமோ தெரியல, அவங்களுக்குள்ள ஒரு இது. அதையும் தாண்டி அவன் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக அவங்கக்கிட்ட பேசின விதம் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போகுது. ஆம்பளைங்கனாலே ஆணாதிக்கம் ரொம்ப இதாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற இடத்துல இவர் அப்படியே ஆப்போசிட்டாக பொறுமையாக அவங்கக்கிட்ட பேசினதில் அப்படியே அவன் பக்கம் சாஞ்சிருங்க. நீங்கள் டக்குன்னு கை நீட்டி இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம் அப்படிங்கிறீங்க. பார்த்தியாடா ரொம்ப நல்லவங்க போல இருக்குது, பரவாயில்ல ஓகே அப்போது ரூட்டு கிளியரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணா அதுக்கு நீ கல்யாணம் பண்ணணும்டா, நான் தானே பண்ணிட்டா போச்சு, அப்போ இப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜிமினோ என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணனுக்கு கல்யாணம் ஆனால் தானே தம்பிக்காகும், அப்போ நம்ம இப்போ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறீங்க. நம்ம மீன்ஸ் நீங்கள் தனியாக நான் தனியாக எனக்கும் கல்யாணம் ஆகணும், உங்களுக்கும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தங்கச்சி ரூட் கிளியர் ஆயிரும். எக்ஸாக்ட்லி கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு சொல்ல தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் சொன்னது உங்களுக்கு சரியாக கேட்கலான்னு நினைக்கிறேன், நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க மறுபடி. எதை ஹலோ எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குமா சாரி அப்படிங்கிறாரு கூலாவே. எதை இது கேட்டது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ வாட் இருந்துட்டு போட்டோம், பட் நான் உங்கள் ஒய்ஃபாக இருப்பேன் அப்படிங்கிறீங்க. யாரா அந்த பிள்ளை லூஸாக இருப்பா போல், சிஇஓ அப்படி இப்படின்ட. நான் கூட நீ சொன்ன பில்டப்லாம் பார்த்து ரொம்ப மெச்சூர்டாக திறமையாக இருக்குன்னு பார்த்தா இது சரியான லூஸாக இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் கடுப்பாகுது. ஹலோ உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலன்னு நினைக்கிறேன், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குமா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் 2 வருஷமாக, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக அந்த மனுஷன் எவ்வளோ பொறுமையாக முடியுமா அவ்வளோ சொல்ல. உங்களுக்கு தான் நான் சொன்னது புரியலன்னு நினைக்கிறேன், யாரை வேணாலும் லவ் பண்ணுங்க, பட் கல்யாணம் நமக்கு தான் நடக்கும், இதுக்கப்புறம் யாரையும் பார்க்கக்கூடாது ஓகே. 2 வருஷமோ 4 வருஷமோ லவ் பண்ணவளை மறந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன லவ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு லூஸு மாதிரி பேசுகிறீங்க. அவனுக்கெல்லாம் செம்ம கடுப்பாகுது. யாரா பைத்தியகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ ஜேகே கிட்ட மறைக்க, ஜேகேவோ என்னடி இது அப்படின்னு சாராவை பார்க்க. அதுக்கு மேலே அக்கா நீ என்ன பேசுகிற, அவர் வேறு ஒருத்தவங்களும் லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது நீ ஏண்டி
ஏன் தப்பு? எல்லாரும் லவ் பண்ணுறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா என்ன? அதான் நான் அவரை லவ் பண்ணுறேனே. அக்கா உனக்கு புரியுதா இல்லையா? அவர் ஒன்று லவ் பண்ணலக்கா. ஸோ வாட்? என்னம்மா ஸோ வாட்டுன்ட்டு இருக்கிற? புரியுதா இல்லையா உனக்கு? எனக்கு உன் மேலே லவ்லாம் இல்லை. ஏதோ என் தம்பிக்காக பேசணுங்கிறதுக்காக தான் வந்தேன். அப்புறம் அவங்க 2 பேர் லவ்வுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ தேவையில்லாமல் பேசியது சரியா? நான் தான் பேசினது உனக்கு ஹர்ட் ஆகிருந்தா ஐம் சாரி. பட் நான் உன்னை லவ்லாம் பண்ணல. எனக்கு ஆள் இருக்குது. அந்த பொண்ணோட எனக்கு கல்யாணமும் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நிற்காம ஜெகே கிட்ட இங்கே பாருடா, உனக்காக பேச சொன்னால் பேசியாச்சு, இதுக்கப்புறம் நீ ஆச்சு அவளாச்சு, சும்மா லூஸ் மாதிரி வளரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொடக்க போடுறீங்க. அவனும் உங்களை திரும்பி பார்க்க, நான் சொன்னது தான் ஃபைனல். உங்களுக்கும் எனக்கும் தான் கல்யாணம். சீக்கிரமே அதுக்கு பழகிக்கங்க, என்ன லவ் பண்ணுறதுக்கும் தான். ஓகே பாய் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சாராவை ஒரு பார்வை பார்க்க, அவ்வளோ சொல்லாமா அவங்க பின்னாடி பூனை மாதிரி வர ஜேகேக்குன்னா, ஒரே முன்னாடி நடக்குதுங்க இன்னொன்று மேட்ரு, நம்ம மேட்ரை பற்றி பேசலான்னு உங்கள் அக்கா வர சொன்னால் இவங்க ரெடி சம்மந்தம் இல்லாமல் யார் நல்லா பிரித்து விட்ருவாங்க. இப்போ அவ்வளோ தாண்டி அவன் கொலை காண்டில் இருக்கான், இன்னும் அடிச்சு கொண்டுருவான். ஒழுங்காக உன் அக்கா கிட்ட சொல்லிடு, இதெல்லாம் செட் ஆகாது. ஏதாவது என் மேலே கோவனா என்ன காட்ட சொல்லு, அவனெல்லாம் வேணாம், இதுக்குள்ளே இழுக்க வேணாம் ப்ளீஸ் டி அப்படின்னு சாரா கிட்ட கெஞ்ச. நான் என்ன பண்ணுவேன்? என்னடி நான் என்ன பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவேன்ட்டு அவள் அக்காட்ட பேசினா அவள் அப்பாட்ட பேசுவா, சீக்கிரமே நம்ம கல்யாணம் நடக்கும் அப்படி இப்படின்னு சொன்னான் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ என்னன்னா என் அண்ணன் நான் பண்ணுறேன், அவள் ஏதோ சும்மா பேசியிருப்பான்னு நினைக்கிறேன், நான் பேசி பார்க்குறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெகேவும் சிம்மனு கூட சும்மா வேணுக்குன்னு வெறுப்பேற்ற பேசியிருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க. பட் நீங்களோ வந்ததுலேருந்து ஜிம்மின்னு நினப்பாவே இருக்கீங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு கல்யாண பேச்சு நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ உங்கள் மைண்டுக்குள்ளே ஜிம்மின் தான் வந்து போக்க, டாடி அப்படின்னு உங்கள் அப்பா முன்னாடி வந்து நிற்கிறீங்க. சாராவோ படிச்சுட்டு இருந்தவ இப்போ என்ன செய்ய போகிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கேன். நம்ம மேட்டரை தான் ஓப்பன் பண்ணுவாளோ உங்கள் மாதிரி எதிர்பார்த்துருக்கேன். டாடி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. சாராவுக்கும் தூக்கி வரப்படுது, இந்த நாங்களா அப்படின்னு அவ மொழிக்கா. அவங்க அப்பா அதுக்கு மேலே, என்னம்மா கல்யாண பேச்சு எடுத்தாலே இத்தனை நாள் இது நோ சொல்லிட்டு இருந்த, இப்போ நீயா வந்து கேட்குற? ஆமாம் டாடி, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. சரிம்மா மாப்பிள்ளை பார்க்கலாமா? ஆஹா நானே பார்த்துட்டேன். வாட்? ஆமாம் டாடி, உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லவர். அப்புறம் அவரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன். அவருக்கு ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு தம்பி. ஸோ க்யூட் ஃபேமிலி, நம்மள மாதிரி தான். என்ன மணியில் நம்மளை விட கம்மி தான், பட் அது பெரிய மேட்ரு இல்லை டாடி. அப்புறம் அவரும் நம்ம கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாரு, உங்களுக்கு கூட தெரியும், ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி ஜிமினோட ஃபுல் ஜாதகத்தையும் அப்படியே வந்துட்டு நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட கொடுக்க, அப்படி பாவி இதெல்லாம் இப்போ எடுத்து அப்படிங்கிற மாதிரி சாரா திருன்னு முழிக்கிறா. அவளுக்கோ நமக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பான்னு பார்த்தா இவன் என்ன கல்யாணம்ட்டு நிற்கிறா. கடைசியில் கல்யாணம் பண்ணாமல் நமக்கு டிவோர்ஸ் தான் முக்கியம் மொதல் நடக்கும் போலன்னு அவளுக்கு பீதி ஆகுது. ஸோ அப்பாவும் வந்துட்டு உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. ஸோ உன்னோட சாய்ஸ் எப்பவும் குட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அவரும் சரிம்மா மாப்பிள்ளை வீட்டில் எப்போ பேசலாம் அப்படிங்கிறாரு. என்னடா இது தலைகீழ இருக்குது, எல்லாம் பொண்ணு வீட்டுக்கு தான் வருவாங்க, இங்கே அப்படியே மாற்றி நடக்குது. சாராவுக்கோ ஐயோ அப்படின்ட்டு இருக்கு, எங்கே போய் முட்டுறதுன்னு தெரியாமல் அவர் பக்கம். ஏன்னா வந்து ஜேகே சொல்லியிருப்பாள், அண்ணனுக்கு வந்து அதில் தான் பிரச்சனை, அப்புறம் உன்னையும் வேணான்னு சொல்லிட்டு போயிட வேண்டிய அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருப்பான். சும்மா வாய்க்கு தான் இருந்தாலும் அவனால் சாரா விட்டு இருக்க முடியாது. அதுவுமே அவளுக்கு வலிச்சிருக்கும். ஐயோ இவன் ஏதாவது பண்ண போய் நமக்கு ஏதாவது ஆயிருமோன்னு அவள் பீதியிலே இருக்கா. ஸோ நீங்களும் வந்துட்டு இல்லை டாடி இப்போ வேணாம், நானே சொல்கிறேன் கூடிய சீக்கிரம். ஏம்மா? நான் அவர்கிட்ட லவ்வை சொல்லலை டாடி. ஓ என் பொண்ணு அந்த மாதிரி இருக்கிற ஆள் இல்லையே. ஆமாம் டாடி ப்ராப்பராக சொல்லலை, ஆனால் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்னம்மா மாப்பிள்ளை வீட்டுக்கு போகலாம்ல. ஐயோ இவர் வேறு அப்படின்ட்டு இருக்குது சாராக்கு. நீங்களோ இல்லை டாடி நான் சொன்னேன், ஆனால் அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டார் டாடி. என்னம்மா சொல்கிற? உன்னை போய் பிடிக்கான்னு சொல்லுவாரா? யாருன்னு சொல்ல தூக்கிடலாம். யோ அப்பாவா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது சாராவோட லுக். நீங்களோ ஸோ ஸ்வீட் டாடி, இப்போ வேணாம் பார்க்கலாம், அவர் ஒத்து வரலாட்டி நானே சொல்கிறேன் டாடி. இங்கே பாருமா, உனக்கு 2 months தான் டைம், அதுக்குள்ளே அவர் உன் பேச்சு கேட்கணும், இல்லைனா நான் அப்பா வேறு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைப்பேன், நீ கட்டிக்கணும் அப்படிங்கிறாரு. இதுதான் சமயம்னு சொல்லி லாக் பண்ணுறாரு. நீங்களோ சரி டாடி கண்டிப்பாக அவர் ஒத்துக்குவார், டைம் கொடுங்க டாடி, எனக்கு வேறு யாரையும் கட்டிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே பாருமா, உன்ட்ட ரொம்ப நாளாக கல்யாணம் பேச்சு எடுத்துகிட்ருக்கேன், நீ இதை தள்ளி போட்டுகிட்டே இருந்த, இதுக்கு மேலேயும் தள்ளி போட மாட்டேன். ஸோ நீ அவரை ஒத்துக்க வைக்கணும், அதுதான் உனக்கு டைம். அதுக்குள்ளே அவர் ஒத்துக்கலைன்னா நான் சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிடுற. ஒரு மாதிரி ஆயிடுது உங்களுக்கு. சரி டாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரா தான் அக்கா அப்படிங்கிறா. என்னடி என்னக்கா உளறிட்டுருக்க நீ? அவருக்கு ஏற்கனவே ஆள் இருக்குக்கா, லூஸாக்கா நீ இன்னொருத்தர லவ் பண்ணுறவங்கள போய் லவ் பண்ணுறேன்னு சொல்லி இதெல்லாம் வேணாக்கா. உன் ஜேகேக்கும் வேறு ஒரு பொண்ணை செட் பண்ணி விட்டா நீ பேசாமல் இருப்பியா? அக்கா வலிக்குதுல, எனக்கு அந்த மாதிரி தான். இங்கே பார், உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது, ஜிம்மின் எனக்கு வேணும்,
அக்கா இது வீண் பிடிவாதம், இது லவ் உனக்கு புரியாது அப்படின்ட்டு போயிடுறீங்க. அவளுக்கோ ஐயோ என்னத்தை வம்ப வளர்த்து வைக்க போகிறாளோங்கிற பயம் இருக்குது. ஸோ வந்துட்டு ஜேகே கிட்ட சொல்ல அவனை வாட் அப்படியே எழுந்து உட்காந்துறான். என்னடி சொல்கிற, எனக்கு என்ன சொல்கிற தெரியல ஜேகே அப்படிங்க. நல்லா வருது என் வாயில். ஏண்டி உங்கள் அக்கா லூஸா, தாண்டா எனக்கும் புரியல. இதெல்லாம் என்னன்னு கேட்டால் லவ்னு சொல்லி லூஸ் மாதிரி தான் பேசுகிறா. இது எப்படி லவ் ஆகும்? நானும் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணிட்டேன், கேட்க மாட்டேங்கிறா. ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, சரி வை ஃபோனை பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு ஜிமின் கிட்ட வந்து ஜேகே இதெல்லாம் சொல்ல, ஜிமினோ அவள் கிடக்கா பைத்தியக்காரி, அவள் சொல்லிட்டா நான் கல்யாணம் பண்ணிவிடுவேனா, எனக்கு என்னோட ஹானி இருக்கா அவள் தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, இவன் ஹானிங்கிறான் அவள் இவங்கிறான், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்குது ஜேகேக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே ஜிமின் ஆஃபீஸ்க்கு வந்தா அப்படியே வந்துட்டு, சார் மேடம் உங்களை பார்க்கணும் கூட்டாங்க. மேடமா அப்படின்னு பார்க்குறான். ஆமாம் சிஓ மாறிட்டாங்க, உங்களுக்கு தெரியாதா, சார் வந்துட்டு இனிமேல் வரமாட்டார், இந்த பிரான்ச்சை வந்து மேடம் தான் பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல, புதுசாக வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு உள்ளே வந்தா எக்ஸ்கியூஸ் கேட்டு உட்காந்துருக்கதமா நீங்கள் தான் அப்படியே கையில் பேனாவை ரொட்டேட் பண்ணிவிட்டு அவனை அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக் லுக்கில் பார்த்துட்டு அவனுக்கோ தூக்கி வேறுபடுது இவளா அப்படின்னு இருக்குது. ஸோ அவங்கள முறைச்சி பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேடம் அப்படிங்க, எஸ் சொல்லுங்க அப்படின்னு வெறப்பா கையை கட்டி நிற்க, இப்படி வெறப்பா நின்னீங்கன்னா சொல்ல மாட்டேன், இப்படி வந்து உட்காந்திங்கன்னா சொல்லலாம் அப்படிங்கிறீங்க அப்படின்ட்டானோ. சரி மேடம் அஃபீஷியலாக இருந்தால் பேசுங்க, அன்அஃபீஷியல்லாம் நான் வெளியே போகிறேன் அப்படின்ட்டு அவன் ரெடியாக. அட உட்காருங்க சார், இப்போ தான் வந்தீங்க அதுக்குள்ளே கிளம்புனா எப்படி, என்ன சார் பழசெல்லாம் மறந்துருச்சா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் உங்களை முறைச்சி பார்க்குறான். ஆக்சுவலி ஸ்கூல் டேஸில் அவன் லவ்வாக சொல்லியிருப்பான், நீங்கள் அப்போ நான் மாட்டேன் எங்கள் அப்பா திட்டுவார் அப்படின்ட்டு அப்பா மேலே உள்ளதில் வந்து சொல்லியிருப்பீங்க. அவனும் வந்துட்டு போடி பெரிய இவ திரிசா இல்லைனா திவ்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஆள் போயிருப்பார். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அப்படிங்க அப்பப்பட்ட அதெல்லாம் பழசு அப்படிங்க. எது பழைய கதையா? ஹலோ நீங்கள் வேணால் என்னை மறக்கலாம், நான் எதையும் மறக்கலை, எனக்கு என் மைண்டில் அப்படியே எல்லாம் இருக்குது. அன்னைக்கு லவ் சொன்னீங்க, அப்போ தான் நீ ரிஜெக்ட் பண்ணியே, அது ஏதோ சின்ன பிள்ளை அப்போ தெரியல, அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும், எனக்கு ஒரு வேலை இல்லை அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. என்னடி மறுப்பு, இங்கே வேறு உனக்கு வேணாட்டி வேணாம், வேணும்னா வேணுமா, அதெல்லாம் முடியாது, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எங்கள் 2 பேத்துக்கும் சீக்கிரமே கல்யாணம் அப்படின்னு பேச, ஹலோ இப்போல்லாம் சொன்னீங்கன்னா உடனே சரி போய் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு விட்டு வேணாம் நினச்சிங்களா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்க. அவனும் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டு ஜிமின் அப்படியே வெளியே போக, நீங்கள் கூப்பிட இந்த மனுஷன் வெளியில் போயிடுறாரு. போன வரவோ தலையில் கழிச்சிட்டு டேமேட் இத்தனை நாள் இல்லாமல் வந்திருக்கா திருப்பி மனுஷனை இம்சை பண்ணுறதுக்குன்னு அப்படின்னு இருக்க. ஹே என்னாச்சு ஜிமின் அப்படின்னு பக்கத்தில் சவுண்ட் கேட்டு திரும்பி பார்க்குறாரு. அங்கே அப்படியே வந்துட்டு கைராவோ என்னாச்சு அப்படின்ட்டு அப்படியே கைப்பிடிக்க, அது ஒன்றும் இல்லை, ஒரு இம்சையா ஏன், அது ஒன்றும் இல்லை, இப்போ உங்ககிட்ட சொல்ல வேணாம், சரி நீ டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட எதையும் சொல்லாமல் சரி அதை விடு அப்படின்னு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்க. கைராவோ எப்போ சொல்லுவீங்கன்னு இருந்தேன், நான் கேட்கும் போதெல்லாம் இப்போ வேணான்றீங்க, இப்போ நீங்களே சொல்கிறீங்க அப்படின்னு கைரா ஆச்சரியமாக கேட்க. அது இப்போ தான் தோணி இருக்குது பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்க, எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னு அப்படியே கையை அவன் ஒரு மாதிரி தடவை. இதையெல்லாம் வந்ததுலேருந்து சிசிடிவி வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு தானே கவனிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இதெல்லாம் கவனிக்க அவங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. ஸோ இவனை ஆடிட்டு அப்படியே எழுந்து அங்கே போகிறீங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற இடத்துக்கு அப்படியே வந்து நிற்கிறீங்க. அவங்கள அப்படியே பார்த்துட்டு ஆடிட்டு ஜிமினோ சரிவா நம்ம கேபின் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவளை கூப்பிட. கைராவோ மேடம் அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் பதறா. நீங்கள் அப்படியே வந்துட்டு இவளை அப்படின்னு அவகிட்ட நெருங்க. ஜிமின் குறுக்க வந்து என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நிற்கா. ஹலோ இங்கே நான் உங்கள் பாஸ் அப்படிங்கிறீங்க, அதுக்கு எது வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போய் எங்கள் ஒர்க்கை பார்க்குறோம் தள்ளுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கைரா பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போக நீங்கள் கைரா கை எந்த பக்கம் பிடிச்சிக்கோ, கைராக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே திரு முடிக்க. என்ன மீறி நீ உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவியா, எல்லாம் நான் தான் விட்டுருவேண்ணா, நீ சொன்னால் நான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவேன்னு நினச்சியா. இங்கே பாரு ஜிமின், நீ எனக்கு தான். என்ன ஜிமின் இவங்க என்ன சொல்கிறாங்க, கேட்கல, நான் அவனை லவ் பண்ணுறேன் ஒன்றை மாதிரி இந்த 2 வருஷமாக இல்லை, பல வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நானும் அவனும் லவ்வர்ஸ், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். என்ன ஜிமின் சொல்கிறாங்க, இப்போ தான் நீ வந்து என்ன லவ் பண்ணுற கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, அதுக்குள்ள அவங்க என்னது அப்படி சொன்னானா. இங்கே பாருடா நீ மட்டும் அப்படி ஏதாவது பண்ண என்னடி பண்ணுவ அப்படின்னு ஜிமின் பார்க்க.
ஒன்றும் பண்ண மாட்டேன், அவளை கொண்டுடுவேன் அப்படிங்கிறீங்க. அவளுக்கு தூக்கி வரைப்பட கைரா எதை கொலையா அப்படிங்கிற மாதிரி பார்க்க மைண்டட். இங்கே பாரு, இதுக்கு மேலே இப்படி கையை பிடிச்சிட்டு சுற்றுறது, நெருங்கி உட்காந்து பேசுறது, எதையாவது பார்த்தா தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கையும் சட்டுன்னு விலக்கி விட்டுட்டு, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்புறம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் அப்படியே உட்காந்துருக்க. என்ன ஜிமின் அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஜிமினை போட்டு கைரா அவளுக்கு அவனும் அது பப்பி லவ்டி. ஏன்னா லவ் பண்ணியா? அது ஸ்கூல் டேஸ் லவ்டி. அப்போல்லாம் அவன் நோ தாண்டி சொன்னான். இப்போ திடீர்னு வந்து நின்றுட்டு லவ் பண்ணுறேன்டா, அது கிடக்கு பைத்தியம் விடு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அசால்ட்டாக அவங்கள எடுத்துக்கிறான். பட் நீங்களோ அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப சீரியஸ் அப்படிங்கிறத அடுத்த நாளே காட்சி. ஜிமினை வந்து மறுபடியும் நீங்கள் கூப்பிட்டு விட அவனும் கடுப்பில், இங்கே பாருமா, உனக்கு நான் பொறுமையாக சொல்கிறேன், எனக்கு மேலே லவ்லாம் இல்லை, நான் கைராவை தான் லவ் பண்ணுறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். சின்ன வயசில் அப்போ ஏதோ புரியாமல் சொல்லிட்டேன், புரியுதா, இதோட விட்டுருதா அப்படின்னு அவன் எவ்வளவோ கூலாக சொன்னாலும் முடியாது, எனக்கு நீங்கள் தான் வேணும், உங்களை நான் தேடிக்கிட்டு இருந்தேன், எப்படி என்கிட்ட வந்து தொக்க மாட்டுவீங்கன்னு நினைக்கல, உங்களுக்காக தான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் ஜிமேன் அப்படின்ட்டு நீங்கள் எழுந்துக்கிட்டு வர. ஒரு வாட்டி சொன்னால் அறிவில்லை அப்படிங்கிறான். உனக்கும் ஒரு வாட்டி சொன்னால் புரியலை, எனக்கு நீ வேணும் ஜிமேன், நான் அதுக்கு எந்த எல்லைக்கும் போவேன். என்னடி பண்ணிடுவேன், பணம் இருந்தால் பெரிய இவ்வளோ நீ, நான் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கொடி. என்ன ஜிமேன் இதையே சொன்னால் அப்படி என்னால் என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? நான் எத்தனை நினைக்கிறேனோ அதை என்னால் செய்ய முடியும். இப்போ கூட தோ அங்கே உட்காந்துருக்கவங்க ஆளை என்னால் தூக்க முடியும், பார்க்குறீங்களா அப்படிங்கிறீங்க. ஒரு மாதிரி அவனுக்கோ ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆனாலும், நான் மிரட்டுறியா, நானும் ஆனதை பார்த்துக்கோ. சரி நீங்கள் போங்க ஜிமின். அப்படியே அங்கே கைரா அங்கே ஹானியை உள்ள அனுப்பிட்டு போங்க. அவள் எதுக்கு? ஹலோ, இங்கே நான் பாஸ், நீங்களாம் என்னோடய எம்ப்ளாயீஸ், நான் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும். போய் ஹலோ வர சொல்லப்பா அப்படிங்கிறீங்க கடுப்பா. ஜிமினும் அப்படியே மறைச்சிட்டு போயிட்டு உன்னை அவள் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்ல கைராவுக்கு கொஞ்சம் பயம் எடுக்குது. என்னையவா எதுக்கு? பயந்து சாகாதி, ஒன்றும் பண்ண மாட்டா, சும்மா மிரட்டுறா அப்படின்னு ஜிமின் சொன்னாலும் கைரா பீதியிலேயே அப்படியே எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்ட்டு உள்ள வரா. உட்காருங்க மேடம் அப்படிங்கிறீங்க. மேடம் இருக்கட்டும். அட உட்காருமா அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு, அப்புறம் உனக்கு எப்படி, உயிர் முக்கியமா இல்லை காதல் முக்கியமா? என்ன? இங்கே பாரு, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, எனக்கு ஜிமின் வேணும், அவனுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். இத்தனை வருஷமாக அவனுக்கு பைத்தியம் மாதிரி காத்துட்ருக்கவேன். நான் என்ன பைத்தியமா இல்லை பைத்தியமானு கேட்குறேன். எனக்கு ஜிமின் வேணும். அவர் என்ன விளையாட்டு போமையா வேணும்னு கிட்டதை கொடுக்க நானும் அவரை லவ் பண்ணுறேன், எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆனால் யார் மாணி தேஞ்சிர காடு மாதிரி சொன்னதே சொல்லிட்டுருக்க, என்னை பற்றி உனக்கு சரியாக தெரியல அப்படின்னு திடீர்னு ஒரு நைஃபை எடுத்து அவள் முன்னாடிட்டு அவள் ஒரு நிமிஷம் பதறிடா. மேடம் மேடம் வேணாம் மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படின்னு அவள் பதற அப்படியே கத்தி எடுத்து அவள் கழுத்துக்கிட்டு அப்படியே அறுத்து போட்டு போக ரொம்ப நேரம் ஆகாது. பட் எனக்கு ஜிமினோட வாழணுமே அப்படின்னு அந்த நைஃப் அவங்க கையில் அப்படியே வந்துட்டு அந்த நைலை கட் பண்ணிக்கிட்டு, நீ என்ன பண்ணுற, ஜிமினை விட்டு தூரமாக போயிடு, நீயா போகணும் இல்லை போ வைப்பேன். உனக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்று ஜிமினை விட்டு தூரமாக போ, இல்லை இந்த ஆஃபீஸ்லேருந்து வேலையை ரிசைன் பண்ண அப்படிங்கிறீங்க. அவ்வளோ ரிசைன் கூட பண்ணிக்கிறேன், அரட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறா. ஓ தெய்வீக காதலோ, சரி ரிசைன் பண்ணு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஒரு மாதிரி வில்லனோட சிரிப்போட அவளும் பயந்துட்டே ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு ரிசைனிங் வந்துட்டு லெட்டர் கொடுக்குறா. ஸோ இருந்தாலும் வந்துட்டு 1 மந்த் நோட்டீஸ் பீரியட் இருக்குல்ல, ஸோ வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்க முடியும். பாப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறீங்க. வெளியில் வந்த கைரா கிட்ட ஜிமின் என்னாச்சு அப்படின்னு கேட்க, எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்ல. ஜிமினும் செம்ம கடுப்பில் திரும்பி உள்ளே வராரு. என்ன போன வேகத்தில் திரும்பி வரீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஈக்குவலாக நீங்களும் வேலையை ரிசைன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஏன் பண்ணணும், நீ இப்படிலாம் மிரட்டினா ரிசைன் பண்ணிட்டு ஓடிடுவேன் நினச்சியா? இங்கே பார், உன்னால் என்ன முடியுமா அதை பண்ணிக்க, இதை தானே சொல்ல போகிறீங்க? தேஞ்சு போச்சு. என்ன நக்கலா? மிரட்டுறியா? இல்லையே, செய்வேன்னு சொல்கிறேன். இங்கே பாரு, உன் உருட்டல் மிரட்டுக்கலாம் நான் பயப்பட மாட்டேன். பயப்படாதீங்க, அப்புறம் எங்கே வந்து கத்திகிட்டு இருக்கீங்க? இப்போ இதுக்கிட்டே அவ்வளோ வேலையை விட்டு போச்சுன்னா, இது என் ஆஃபீஸ், எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள வேலைக்கு வச்சுக்குவேன், யாரை பிடிக்கலையோ அவங்கள தூக்கிடுவேன். அப்புறம் பைதவே இந்த ஆன்சரை விட இன்னும் பெஸ்ட்டாக ஒன்று சொல்லவா, உள்ளே வச்சு தூக்குறதை விட அவளை வெளியே வச்சு தூக்குனா ஈஸியாக இருக்கும்ல, அதான் புரியலையா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா, அதுவும் என்கிட்டயே. அப்போ நான் யார்? அதான் அவளை தூக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன்,
என்னடா ஆப்ஷன்னா 3 இருக்கணும், இவன் என்னடா அட்லீஸ்ட் 2ஆவது இருக்கணும், ஒன்று மட்டும் கொடுத்த ஆப்ஷன் சொல்கிறான்னு பார்க்குறியா? உனக்கு அதை நீ செஞ்சு தான் ஆகணும், ஆப்ஷனே கிடையாது. நீ சொன்னால் நான் செய்யணுமா? செய்யணும், செய்வ அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிய எழுத்து காமிச்சு நடக்காது அப்படிங்கிறான். நடக்கும், நடத்தி காட்டுவேன், புரியலையா? கிட்ட இப்படிலாம் பேசினா வேலைக்காகுது. இதோ இந்த பேப்பர் பார் அப்படின்னு ஒரு பேப்பர் நீட்டா அதில் வந்துட்டு நீ எனக்கு மட்டும் ஹஸ்பண்டாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. எது அப்படின்ட்டு அவனை பார்க்க இதுக்கெல்லாம் நீ ஓகே சொல்லி சைன் பண்ண. ஃபஸ்ட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் அப்படியே ஃபர்ஸ்ட் நைட்டு, அப்புறம் நம்ம ஜாலியாக இருக்கலாம். கைரானா ஒன்றும் பண்ண மாட்டேன். எப்படி வசதி போடிங்க லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுட்டு இங்கே டீல் வச்சு தான் கல்யாணம் பண்ணுவாளாமா. பைத்தியக்காரி, டீல் வச்சு பண்ணுறதுக்கு அது என்ன இதா மனசுலேருந்து வரணுண்டி மென்டல் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவன் வெளியே போயிடறான். போடா போ, நீ ஏனை தேடி வருவ அப்படின்னு ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. கைராக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஜிமின் கிட்ட குழம்பி தள்ளுறா. ஜிமினும் நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆறுதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் அங்கே பேசுறதெல்லாம் பார்க்க உங்களுக்கு அப்படியே ரத்தம் ஏறுது மண்டைக்கு, அவ்வளோ கடுப்பாகுது. உங்கள் டேபிளில் உள்ளதெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே ஆக்ரோஷமாக பைத்தியக்காரத்தனமாக எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு ஜிமின் விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமினுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணதுமே அந்த பக்கத்துலேருந்து கேட்ட செய்தியில் அப்படியே ஒரு மாதிரி அரண்டு போயிடுறான். அவனும் அடிச்சு பிடிச்சி மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு அப்படியே வந்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரான். அவனுக்கு கால் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்படியே பதட்டமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர அங்கே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. ஜிமின் அப்படிங்க என்னடா ஆச்சு, என்ன ஆச்சு கைராக்கு அப்படின்னு ஜிமின் பதற கைராவை அப்படியே ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளிட்டு வராங்க. ஸோ ஃபுல்லாக மூடி இருக்குது. எஸ் ஆக்சிடெண்ட்டில் ஸ்பாட் அவுட்டு. ஸோ அதை தான் சொல்ல அவனுக்கோ ஐயோ கைரா என்னால் தான் அவன் செத்தா அப்படின்னு கதறி அலறான். நீங்கள் சொன்னது தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அவனுக்கோ கொலவெறி, அப்படியே அவளை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி வேகமாக உங்கள் வீட்டுக்கு தான் வரான். ஸோ வந்துட்டு கதவு டமால்னு தட்டுற சத்தத்தில் கதவை திறந்து பார்க்குறீங்க. ஜிமின் அங்கே ஆக்ரோஷம் பண்ணிக்க ஜிமின் என்ன தேடி வருவேன்னு நினைக்கவே இல்லை. அப்படியே புயலாட்டம் உள்ளே வந்தவன் உங்களை ஓங்கி வராற சுழண்டு கீழே உள்ளுருங்க. எதுக்கு இவ்வளோ ஆக்ரோஷம்? ஆள் மண்டே போட்டாளா? அதுக்கு அடிச்ச? ஜிமின் ரொம்ப தப்பு பண்ணுற. என்ன நீ அடித்தா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். பண்ணடி என்ன ரியாக்ட் பண்ண மயிரை பிடுங்குவா? ஒருத்தி உயிரை போச்சுடி. எப்படி உன்னால் முடிஞ்சது? நீ தான் பொண்ணாடி அப்படின்ட்டு. இங்கே பாரு ஜிமின், நான் சொல்கிறத கேளு, நான் எதுவும் பண்ணல. இப்படி தானே சொல்லிடலாம் தப்பிச்சுக்கிறீங்க. அது உன்னோட கார் தான், ஓட்டிக்கிட்டு வந்ததும் நீ தான். அதை என் ஃப்ரெண்டு கண்ணால் பார்த்த சாட்சியே இருக்கா. ஆனால் உன் டிரைவர் போய் அவர் தான் ஆக்சிடென்ட் பண்ணன்னு சரண்டர் ஆகிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு நீ இருக்க பொண்ணாடி நீ அப்படின்னு போட்டு அவனை அடிக்க வர கைப்பிடிச்சிடுங்க. என்ன ஜிமேன் அடிக்கிறதெல்லாம் வாங்கிக்கணும் என்ன கைராவா? நான் ஹீரா ஜிமேன், மேலே கை வைக்காத அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்க. இது மேலே கை வைக்கக்கூடாதா? ஆமாம், இன்றைக்கி என்ன அக்ரிமெண்ட் போட்டால் கல்யாணம் பண்ண உடனே உன் கூட வாழணும், அதானே? வாடி வாழ்வோம் வா அப்படின்னு பிடிச்சி கையை பிடிச்சிருக்க. ஜிமன் வேணாம், நீ கோவமாக இருக்க, இப்போ வேணாம் அப்படின்னு எவ்வளோ சொல்ல முடியாதுடி, வா வாழணும்னு இல்லை, வா வாழலாம் அப்படின்னு அப்படியே உங்களை பெட்டில் தலை. ஜிமன் வேணாம் அப்படின்னு இப்போ நீங்கள் கொஞ்சம் பதற ஆரம்பிக்கிறீங்க. முடியாதுடி, எப்படி அவளை கொல்லலாம்? அவளை நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? அவளை கொன்னுட்டேடி படுபாவி, உனக்கு அவ்வளோ திமிரா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களோ வேணாம் ஜிமேன் ப்ளீஸ் இப்படி வேணாம் அப்படின்னு எவ்வளவோ வந்துட்டு அவனை தடுக்கிறீங்க. முடியாதுடி அப்படின்னு மொத்த கோவத்தையும் அப்படியே உங்களை வந்துட்டு ரேப் பண்ணி தீர்த்துக்கிறான். ஸோ அப்படியே ட்ரெஸ்ஸெல்லாம் கழிஞ்சு அவனை அழுகியோட ஏன் ஜிமேன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க, நீ தாண்டி என்னை இப்படி பண்ண வச்ச உன்னை போய் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படி பார்க்க, ஏன் ஜிமேன் இப்படி தான் பழி வாங்குவியா அப்படின்னு ஒரு மாதிரி நீங்கள் கேட்க, அட்டன் டைம் மாறி பேசுகிறவங்கள பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அவனுக்கு இப்போ தான் ஐயோ ஓ மை காட் அப்படின்னு கத்திக்கிட்டு எழுந்திரிக்கிறான். ஆக்சுவலி இது ஃபுல்லாமே கனவு தான் கண்டிருக்கான். மாதிரி சுருட்டி எழுந்து உட்காரான். முகமெல்லாம் வேர்த்துருக்கு. அவனுக்கும் ஒரு மாதிரி பதட்டம் தாங்கலை. ஸோ வந்துட்டு கைரா அப்படின்ட்டு கைராக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணி அவகிட்ட அவன் கண்ட கனவு அதெல்லாம் சொல்லி நீ ஜாக்கிரதையாரு அப்படிங்க. கைராவும் அதே கேள்வி தான் கேட்குறான். ஏன் ஜிமன் என்ன ஒருத்தி கொன்று இருக்கா? அதான் நீ உயிரோட இருக்கே. கனவுலடா. என்ன ஒருத்தி கொன்று இருக்கா? நீ ரேப் பண்ணி பழி வாங்குவ? அது கனவுடி. கனவுக்கு பயந்து தானே எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கால் பண்ணேன். அப்போது அதுவும் எனக்கு புரியல ஜிமேன்.
அப்புறம் என்னை கொன்னவளை நீ பழி வாங்குறேன்னு அவளை கொலை பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ரேப் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீ ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டு இருக்க. ஏண்டி இப்போ இது ரொம்ப முக்கியமா? உன்னை ஜாக்கிரதையாக இருக்க சொன்னால் இதுதான் முக்கியம், அது எப்படி அவனால் முடியும் அப்படின்னு அவளுக்கு அந்த கவலை. அவனுக்கே ஒன்றும் புரியல. அதான் நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு தான் அவனே குழம்பிகிட்டு இருக்கான். இவன் வேற அழுதுகிட்டே கேட்க அவனுக்கு ஒரு மாதிரி ஆயுது. ஐயோ அது கனவு தான், அந்த கருமை ஏன் அப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இங்கே பாரு நீ கொஞ்சம் சேஃபாக இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தில் சொல்கிறான். அவளுமே சரி அப்படிங்கிறா. பட் அவளுக்கு வந்துட்டு நடக்க போகிறது தெரியல. அவளை வந்துட்டு உஷாராக இருக்க சொல்லிட்டமேன்னு அப்படியே ஆஃபீஸ்க்கு வர. நீங்களும் அவங்க வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினுக்கு கொஞ்ச நேரத்தில் அவன் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வருது. அதை பார்த்ததும் அப்படியே அலறி அடித்து அவங்க ரூம் முன்னாடி தான் வந்து நிற்கிறான். நீங்களும் அவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறீங்க. அவனுக்கோ செம்ம கடுப்பாயிருது. டமால்னு கதை தந்துடுற, உங்களுக்கு மேனஸ் இல்லையா அப்படிங்கிறீங்க. அப்படின்னு கிட்ட நெருங்கி உங்கள் கழுத்தை பிடிக்க வர. அப்படியே அவனை நீங்கள் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி பார்த்துட்ருக்க. ஓ சாவடிக்கிற, இது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறீங்க. நடிக்காதடி, நீ தான் அவளை கடத்தியிருக்க. அங்கேயும் தான் எனக்கு ஃபோட்டோ இது கயரா வந்து கட்டி போட்டு வச்சு அப்படியே 2 பேரும் அவள் கிட்ட நெருங்குற மாதிரி இருக்கு அந்த ஃபோட்டோ. அதை பார்த்து தான் அலறி அடித்து ஓடி வந்திருக்கான். ஓ இதுவா, எஸ் நானே தான் அப்படிங்கிறீங்க. நீ எல்லாம் பொண்ணாடி, இதே எத்தனை வாடி கேட்ப, டவுட் இருந்தால் வாயை கிளியர் பண்ணிக்கலாம். சி என்னப்பா, அன்னைக்கு பிடிச்சிருந்தது இன்றைக்கி பிடிக்கலையா? அன்றைக்கி ஒன்று சின்ன பொண்ணு ஒன்றும் தெரியாதவன் நினச்சேன், ஆனால் இப்படி இவ்வளோ கேவலமானவட்ட ரொம்ப சொன்னதை நினச்சேன். சே என்ன நினச்சி எனக்கே அருகற்பா இருக்குடி. சரி ஃபீல் பண்ணி தனியா. எனக்கு தான் அதை கேட்க டைம் இல்லை, நீங்கள் வெளியே போய் கத்தலாம், நான் இங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்க ஏதோ ஃபைலை ஒன்றும் இல்லாதது சும்மா புரட்டி இருக்க. அவனும் அந்த ஃபைலை பிடிச்சி தூக்கி பட. என்ன ஜிமீன் அப்படின்னு ஒன்றும் தெரியாமல் இருக்கு. இப்போ என்னடி பண்ணணும்னா அவளை விட போறியா இல்லையா? முடியாது ஜிமீன். இப்பெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாடி. நானும் உன்ட்ட பேசி உன்னை புரிய வைக்கலான்னு பார்த்தேன். இதுக்கு மேலே முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் இருடி, இப்போவே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், நான் தூக்கி உள்ளே வச்சாதான் அடங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக. ஹலோ ஜிமீன் போங்க, என் கார் கூட வேணுமா உன்ன அப்படின்னு முறைச்சிட்டு அவனை போக. போடா போ அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்ருக்கீங்க. போனவன் கொஞ்சம் நேரத்தில் திருப்பி வரான். அவனுக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. அடியே ஏன்டி அப்படி நான் சாவடிக்கிற அப்படின்னு வந்து நிற்கிறான். நான் என்ன ஜிமீன் பண்ணேன் அப்படின்னு சிரிக்கிறீங்க. சிரிக்காதடி இப்போ என்னடி நான் பண்ணணும்? நான் எதுவுமே பண்ண சொல்லி ஜிமீன். அவள் பாவண்டி, அவளை விட்டுறடி, அவள் பயந்தவடி, நான் எது வேணாலும் பண்ணுறேன், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னு ஜிமீன் வேறு வழி இல்லாமல் உங்ககிட்ட அப்படியே கதறான். அப்படிவா வலிக்கு அடுத்த பிக் வந்துட்டு அவனோட ஷாலை உருகிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை தான் பார்த்து இதுக்கு மேலே விட்டால் ஏதாவது பண்ணிடுவா அப்படின்னு பயந்து தான் ஓடி வந்திருப்பான். ஸோ அவனை போலீஸ் ஸ்டேஷனே போக விடாமல் அவனை மடக்கி நீங்கள் அப்படியே வந்துட்டு அன்றைக்கி சொன்னதே தான் ஜிமேன், புதுசாக ஒன்றும் இல்லை, தோ இதில் ஒரு சைன் பண்ண அப்படியே என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அதோட நமக்கு ஃபர்ஸ்ட் நைட், அது முடிஞ்சதும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீ வந்துடுவா. எப்படி அப்படின்னு சொல்லி கண்ணை சிமிட்றீங்க. ஐயோ உன்னை ஈஸ்மா புரிஞ்சுக்கோ, நீயும் பொண்ணு தானே, இதெல்லாம் தப்புமா, அவள் பாவம், அவளை விட்டுறேன் அப்படின்னு மறுபடியும் கெஞ்ச. அட போச்சுமீன், அவங்ககிட்ட பக்குவமாக பேசினா வேலைக்கு ஆகாது. நான் தான் சொல்லிட்டேனே, இதை பண்ணுனா அவள் வருவா, இல்லைனா போப்பா, நான் இதுக்கெல்லாம் இதாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டுக்க வந்துட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்க. அப்புறம் அவனுங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்களாம், காஞ்சி போய் கொடுக்குறானுங்க, காஜி போயிலுங்க, மேலக்கு இது பாஞ்சிட்டா கயிறோட கற்புக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி வாய்மில்ல. ஒன்றா அப்படின்னு கழுத்தையே பிடிச்சிட்டான். நீங்கள் அசால்ட்டாக அவனை என்ன பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விட. ஐயோ அப்படின்னு தலையில் கழிச்சிட்டு, ஓகே சொல்கிறதெல்லாம் சரி கொடு, பேப்பர் கொடு அப்படின்னு கேட்குறான். தட்ஸ் மை பாய் அப்படின்ட்டு நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சு கணத்தில் தட்ட. சி அது எப்படி பிடிக்காத ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணி எப்படி அப்படின்னு கேட்குறான். எனக்கு பிடிச்சிருக்கே, உனக்கு பிடிச்சா போதுமா, நீ என்ன சைக்கோவா? அப்படியே வச்சுக்கோங்க, கழுத்தை போடுறீங்களா? இல்லை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதில் சைன் பண்ணி போதுமா? அதே அப்படி போதுன்னு சொல்லுவேன். கல்யாணம் நடக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் அவனை கூட்டிகிட்டு கோவிலுக்கு, அங்கே பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு வர. சாரா தாங்க நிற்கிறா. இவ்வளா அப்படிங்கிற ஜிமின் பார்க்க, ஹாய் மாமா அப்படிங்கிறா. உன்னை அப்படின்ட்டு அவன் முறைக்க, ஆத்தி முறைக்கிறாரு, நம்மளே எந்த மாதிரி முறைக்கிறாரு, இதுக்கெல்லாம் ஸ்கெட்ச் போட்டது நம்ம ஜேகேன்னு தெரிஞ்சா அப்படின்னு அவனை அப்படி ஓரக்கணை பக்கம் மூதேவி என்ன வேண்டி பார்த்து மாட்டி விட்ற, திரும்பி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறான். ஜிமினை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டீங்க, பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் கொடுக்க அவன் செம்ம கடுப்பாகிறான். இதெல்லாம் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் சாரியில் வந்திருக்கீங்க, அப்போயோ எனக்கு டவுட் வந்திருக்கும், இப்போ தான் அதே கவனிக்கிறான். அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ தலையில் பூவெல்லாம் வச்சுட்டு அப்படியே ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு செம்மையாக இருக்கீங்க பார்க்கறதுக்கே. ஒரு நிமிஷம் மனசு தடுமானாலும் எந்த நேரத்தோட சைட் அடிக்கிறேன்னு அவன் மனசு அவனே கேரி துப்பிட்டு போய் பட்டு வேஷ்டி சட்டையில்
வழியில் வரான். அப்படியே நீங்கள் ஜிமின் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு அவனை பார்த்து கண்ணடிக்க கொண்டு பார்க்குறது சீக்கிரம் அப்படிங்கிறான். அவனை பொறுத்தவரையும் கைரா வெளியே வரணும், அதுக்கு எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு. என் ஜிமின் கைராக்காக எது வேணாலும் பண்ணுவோம் போல் அப்படிங்கிறீங்க. அப்போ கூட அவனும் இப்போ அது ரொம்ப முக்கியமா, அவளை விட்டுறேன், வாய்ப்பில்லை, கல்யாணம் பண்ணுங்க, என் கூட இருங்க, நாளைக்கே அவளை விட்டுருவேன், சேஃபாக அவங்க வீட்டுக்கு போயிடுவா, ஸோ அடிக்கிறடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு தாலியை கொடுக்குறாங்க. ஏண்டி வீட்டுக்கெல்லாம் சொல்லி பொறுமையா இப்படிலாம் சொல்லிவிட்டு என்கிட்ட எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறீங்களா? நோவே, உங்கள் மனசு மாறுறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும். நான் பொறுமையாக எங்கள் வீட்டில் சொல்லிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏண்டி என் வீடுன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அத்தை மாமா தானே, நோ ரீஸ், அத்தை மாமா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அங்கே 2 பேர்த்துக்கு கழுத்துலேயும் கத்தி வச்ச மாதிரி அப்படியே வந்துட்டு 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. கத்திலாம் வைக்கலை, வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஆளுங்களாம் மிரட்டி கூட்டிகிட்டு வந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி எங்கள் அம்மா அப்பா அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணேன்? ஏன் அம்மா அப்பா நான் சொன்னேன்? ஆமாம், உங்கள் அம்மா அப்பா தான், நான் எதுவுமே பண்ணலையே அத்தை மாமா, நான் எதுவும் பண்ணேன் அப்படின்னு அப்படியே பார்க்க இல்லை அப்படிங்கிறாங்க. பிகாஸ் அவங்கள ஒரு மாதிரி பேசியே டார்ச்சர் பண்ணி, அது மட்டும் இல்லை அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறேங்கிற பேரில் வந்துட்டு அவங்க காலில் விழுகிறது, அவங்களுக்கு பிடிச்சது செய்கிறதுன்னு அப்படி டார்ச்சர் பண்ணி, இது ஒரு புதுவிதமான டார்ச்சராக இருக்கேடாங்கிற மாதிரி போட்டு டார்ச்சர் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அவங்களும் பயந்துட்டு நின்றுட்டுருக்காங்க, எதுவும் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ பாருங்க அத்தை, உங்கள் பையனுக்கு என்னை பிடிக்கலையாம். எனக்கு என்ன அத்தை குறைச்சல், இந்த ஊர்லேயே ஃபஸ்ட்டு நம்பர் 1 பணக்காரங்கப்பா, அவரோட பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உங்கள் பையனுக்கு கசக்குது பாருங்கள் அப்படி இப்படிங்க. ஏம்மா மனசு தானே முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஆட என்ன அத்தை, இவர் ஸ்கூல் படிக்கும் போது என்கிட்ட லவ்வை சொன்னார், இன்னும் இல்லைன்னு கேளுங்க அப்படிங்கிறீங்க. அப்படி பைத்தியக்காரி, அதை கொண்டு வந்து எங்கே சொல்கிறா அப்புறம் ஜிமின் மாறிக்கா சொன்னி தொலைச்சியாடா அப்படின்னு அவங்க அம்மா பார்க்குறாங்க. அது அம்மா நாசமாக போச்சு அப்படின்னு அவங்க அதுக்கு மேலே வாய் திறக்காம கட்டி தொலைடா அப்படிங்கிறாரு அப்பா. சப்பா கடுப்பா, அப்பா நீயுமா மூடிட்டு கட்டி தொலை அப்படின்ட்டு. அவரால் முடியலை, எவ்வளோதான் வந்துட்டு நாளும் ஒரு அளவுக்கு மேலே போனால் அமிர்தம்னு 5 மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு, அதாவது தன்னோட வீட்டில் கொண்டு போய் வச்சு, அதாவது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அவங்க அத்தை மாமாவையும் அலையக்கா தூக்கிட்டு போய் இப்போ வீட்டில் வச்சுருக்கீங்க. அங்கே தான் இருந்திருப்பாங்க காலையிலேருந்து. இந்த பக்கம் ஜிமின் போனதும் இந்த பக்கம் குடும்பமே தூக்கிட்டு போய் அங்கே வச்சுருந்தா அவங்களுக்கு என்ன தான் பண்ணுவாங்க? அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. ஸோ உங்கள் அப்பா அம்மானு எல்லாம் வராங்க, அப்படியே கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. அவன் அப்படியே வந்துட்டு உங்கள் கண்ணில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் ஜிமின் அப்படியே ஆப்போசிட்டாக அவனுக்கு பிடிக்கவே இல்லை. ஒன்று முடிச்ச வேண்டாம் வெறுப்பாக போட்டு எப்போயாவது அவளை விடுடி அப்படிங்கிறான். சொன்னதெல்லாம் நடந்தாதான். யோ பெரிய மனுஷா, நீலாம் ஒரு அப்பனா, உன் பொண்ணு என்ன பண்ணுற தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் ஓவராகவே ஜிமின் செம கடுப்பில் பேச, அப்படியே வந்துட்டு அவர் அடிக்கிறது முன்னாடி நீங்கள் கழுத்து வச்சு, என்ன ரொம்ப பேசுகிற, எனக்கு தான் உன்னை பிடிக்கும், அதுக்குன்னு என் அப்பாக்கிட்டே ரைஸ் பண்ணிவா வாய்ஸா தொலைச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டுறீங்க. யாராலையும் இது பண்ண முடியல. ஜிமினுக்கு அவ்வளோ ஆத்திரம் வந்தாலும் கைராவை நினச்சி அமைதியாக இருக்கான். என்ன ஜிமின், இன்றைக்கி தான் கல்யாணம் ஆயிருக்கு, டென்ஷன் பண்ணாதீங்க ஜிமின், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக வெளியில் வந்துடுவா, அவள் உயிரோட மானத்தோடு வரணுன்னா நீ என்னோட இருந்து தான் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, டாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு ஜிமினையும் சேர்த்து இழுத்துட்டு அவங்க அப்பாக்கெல்லாம் இருக்கிற எல்லா காலையும் விழுங்க. அவங்க அப்பாலாம் பயந்து அப்படியே அம்மா அப்பாலாம் ஐயோ அத்தடி அப்படின்னு நகர்த்துக்கிறாங்க. ஐயோ ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு முழுகிறீங்க. நல்லா இருமா அப்படிங்கிறாங்க. ஒரு வழியாக வந்துட்டு இப்போ ஃபுல் குடும்பத்தையே கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்குனா அந்த வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் அப்பாவோ இங்கே பாருங்க மாப்பிள்ள கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது, இதுக்கப்புறம் தான் நிறைய இருக்குது, எனக்கு சீக்கிரமே பேர குழந்தைய பற்றி கொடுக்கணும், நல்ல செய்தி எப்போ சொல்கிறீங்களோ அப்போ நீங்கள் தனியாக போய்க்கலாம், அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கே தூக்கி வாரி போட்டது எல்லாத்துக்கும் நீங்கள் சிரிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஜிமினுக்கோ அது எப்படி என் ஃபேமிலி இங்கே இருக்க செட் ஆகாது அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும் அவரும் இங்கே தான் இருக்கணும் மாப்பிள்ள அப்படின்னு ஒரு மாதிரி மிரட்டுற தோணியில் சொல்கிறாரு. அப்பா அம்மாவெல்லாம் வந்துட்டு சிறை கைதி மாதிரி தான், அதாவது எல்லாமே கொடுப்பாங்க, இருந்தாலும் இன்னொருத்தவங்க வீட்டில் ஒரு மாதிரி இருக்குல்ல அவங்களுக்குன்னா அதே சரின்னு சொல்லி தொலையாண்டா அப்படின்னு இருக்க அப்பாவுக்குன்னா ஒவ்வொரு வாட்டியும் இப்படி சொல்லும் போதெல்லாம் கடுப்பாக்குது. ஜேகே மட்டும் தான் அங்கே குதூகலமாக இருக்காங்க. பிகாஸ் அவனுக்கு வந்து அங்கே சாராக இருக்கால, அவனும் சரின்னு சொல்லுண்ணா அப்படின்னா செருப்பால் அடிப்பேன், உனக்கு குஷியாக இருக்குமே உன்னால தான் முதவி இவ்வளோ சாரி பிரதர், பட் அண்ணே உன் மேலே எவ்வளோ உயிரை வச்சுருக்காங்க மயிரை வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி ஜிமின் கடுப்பாகிறான். சரி அப்போ நம்ம பண்ணலாமா அப்படின்னு வந்து நீங்கள் அடுத்த நிமிஷம் வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து நிற்கிறீங்க. ஜிமின் உங்களே பார்க்க, ஏன் ப்ரோ பிடிக்கலன்ட்டு இப்போ மட்டும் அப்பட்டமாக சைட் அடிக்கிற அப்படின்னு ஜிகே கேட்க, போட மூதேவி அதெல்லாம் இல்லை இப்போ தான் நான் போடவே இருந்தா அதுக்குள்ளே அவங்க நம்ம பேசியிருந்த கேப்பில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டாங்க அப்படியே மாறி இருக்கால அப்படின்னு ஜிமினும் தன்னை மறந்து சொல்ல. ஜேகே சிரிச்சுட்டு ஆள் மனசில் அவள் தாண்டா இருக்கா, அதை ஏன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மாதிரி ஜேகே வந்துட்டு ஜிமினை அப்படியே பார்த்து அது ப்ரோ அப்படின்னு எதாவது சொல்ல பார்த்துக்கலாம், நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கைப்பிடிச்சு அப்போ போகலாமா அப்படிங்கிறீங்க. கைரவ அதை தான் சொல்லிட்டேனே நமக்குள்ளே எனக்கு ஒண்டே நீங்கள் என்னோடையே இருங்க
அவளை நாளைக்கு சேஃபாக அனுப்பி வச்சிடறேன். சரி வாங்க போகலாம். அப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவனையும் இழுத்துட்டு போனதேனா உங்களுக்கு வந்துட்டு 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல. ஜிமினை அழைச்சிட்டு நீங்கள் போனது என்னமோ ஒரு ரெசார்ட்டுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு அப்படியே அந்த ரெசார்ட்குள்ளே வரும்போது அவனும் இங்கே எதுக்கு அப்படிங்கிறான். நீ என்ன பச்சை பிள்ளையா ஜிமின், இது கூட தெரியாது இங்கே எதுக்கு வருவாங்க, இது ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட அப்படின்னு ஒரு மாதிரி சொல்ல. ஐயோ எந்த உனக்கு புரியுதா இல்லையா, ப்ளீஸ் டி கைரா விட சொல்லு, அதான் தாலி கட்டிட்டேனே அது மட்டும் போதுமா ஜிமின், அதை எப்போ வேணாலும் கழட்டி போடலாம். ஏண்டி தாலி இல்லாமலேயும் அந்யோன்யமாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க, தாலியை கட்டிட்டோம் இன்னொருத்த கூட சுற்றுறவனும் இருக்கான். ஏண்டி உனக்கு புரிய மாட்டேங்குது. அதே தான் ஜிமின், அதுக்கு தான் சொல்கிறேன் என்னோட ஒரு நாள் வாழ்ந்துரு ஜிமின், அதுக்கப்புறம் நீ என்னை மறக்கவே மாட்டேன். பைத்தியம் தாண்டி உனக்கு பிடிச்சிருக்கு. இல்லை ஜிமின், காதல் மயிர் அப்படிங்கிறான். அதை போ ஜிமின், உனக்கு சொன்னால் புரியாது. ஏன் ஜிமின் என் காதல் உனக்கு புரியவே மாட்டேங்குது. இது காதலாடி, அப்பா அம்மாவை கடத்தி வச்சு லவ்வரை கடத்தி வச்சு இப்படி கல்யாணம் பண்ணிக்கான்னு சொல்கிறீங்க, இதுக்கு பேர் காதலா? ஒருத்தன் பிடிக்காமல் எப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியும்? கல்யாணத்தை கூட விட்டு தொலை, மனசு ஒத்து வர வேணாம், மனசு ஒத்து இதுக்கப்புறம் இதை பண்ணுவாண்டி, இது புனிதமான தாம்பத்தியம்டி, இதை போய் அப்படின்னு அவனும் எவ்வளவோ கெஞ்ச முடியாது ஜிமின். இப்போ உனக்கு ஒரே ஆப்ஷன் தான், எப்பவும் போகல என் கூட நீ இருக்கணும், இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி முடிக்கலை. ஜிமின் செம்ம கடுப்பாயிட்டான். அப்படியே இழுத்தவங்கள லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண, நீங்களுமே தேட்ஸ் மை பாய் அப்படின்னு வாய்க்குள்ளேயும் உணர்ந்து கேட்டு அப்படியே அவனுக்கு பேக் கிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. கிஸ் தான் அப்படியே ஆக்ரோஷமாக கோவத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பான். அப்புறம் அப்படி அப்படி படிப்படியாக அவங்க மேலே ஒரு மோகம் அது 2 பேத்துக்குள்ளே உண்டாகுது. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே வந்துட்டு உங்கள் கழுத்தில் அப்படியே பைட் பண்ண அப்படிங்கிறீங்க. அப்படியே தூக்கிட்டு வந்து உங்களை பெட்டில் போடுறான். நீங்கள் ஜிமின் அப்படின்னு எதுவும் சொல்கிறதுக்குள்ளே அப்படியே உங்கள் மேலே விழுந்து ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களுமே ஜிமின் ஜிமின் அப்படின்னு மோன் பண்ண அவனும் உங்களை அப்படியே பார்த்துட்டே ராட்சசி ராட்சசி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆடே வந்துட்டு மேக் அவுட் பண்ணுறான். ஸோ 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, உங்களையும் மறந்துட்டீங்க. ஒரு தடவை தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க, மறுபடியும் உங்களை சீண்டி தீண்டி விடுகிற வரைக்கும் அப்படியே 2 பேரும் ஒன்றா இருக்க. மார்னிங் அப்படியே நீங்கள் குட் மார்னிங் அப்படின்னு அவனை சிரித்த முகமாக பார்க்க அவனும் கைராவை விட சொல்கிறியா அப்படின்னு கேட்குறான். எழுந்ததுமே அப்படி கேட்டது ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஜிமேன், நைட்டெல்லாம் 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கோம், நான் முன்னாடி எப்படி இருக்கேன், இதெல்லாம் உனக்கு ஃபீல் கொடுக்கலையா? எழுந்ததும் அவளை அதான் சொன்னனே, நான் உன்னை லவ்வே பண்ணலடி, இது கல்யாணமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்தது அது பொம்பளைக்கு நடந்தால் மட்டும்தான் ரேப்பில் சேருமா? எனக்கும் அதே தாண்டி நான் உனக்கு பண்ணது பச்சையா ப்ராஸ்டியூட் தாண்டி பண்ணியிருக்கேன். எனக்கு வேறு வழி தெரியலடி, என் லவ்வரை கப்பத்தை இப்படி உன் கழுத்தில் தாலி கட்டு விபச்சாரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் அவன் கத்த. அவ்வளோதான், மனசளவில் கொஞ்சம் உடஞ்சி போகிறீங்க, ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் இப்படிலாம் சொன்னால் நான் உடஞ்சிடுவேன்னு பேசுறியா ஜிமேன்? அறிவில் மூளை இருக்கிறவங்களுக்கு தாண்டி அதெல்லாம் புரியும். உனக்கு தான் எதுவுமே கிடையாது, மூளையும் கிடையாது மனசும் கிடையாது, நீலாம் ஒரு ஜென்மமா. அவளை விட சொல்லிடி, அதான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டியே, இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு அவனும் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறான். இப்போ கூட ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்கான். அவனுக்கு அதை மறைக்கணும்னு கூட தோணலை, அந்த அளவுக்கு வெறுத்து போய் அவன் கத்திட்டு இருக்க. சரி ஜிமேன், ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை போடு அப்படின்ட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸை நீட்டாக அவனை வெடுக்குனது பிடிக்கும். ஆமாம், இது ஒன்று தான் குறைச்ச, இங்கே என்னத்தை பார்க்காம இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டான் பாட்டு போக உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு அவளை விட சொல்லிடுங்க. மேம் நாங்கள் அவங்கள எப்போயோ விட்டாச்சு மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவள் இன்னும் வீட்டுக்கு வரலன்ட்டு கைரா வந்துட்டு ஃபோன் பண்ணியிருப்பான், அவள் ஃபோன் எடுக்கலை, வீட்டுக்கும் இன்னும் வரலன்னு சொல்லி திரும்ப அவனுக்கு கால் வந்துட்டுருக்கு ஜிமினுக்கு. அவனும் ஏய் அப்படின்னு அவங்க முடியவே அப்படியே பிடிச்சி போய் சொல்கிறியா? இங்கே பாருடி, அவளுக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளோதான், இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு செம்ம கடுப்பாக்க. ஐயோ ஜிமின், நான் எதுவும் பண்ணலை ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் இல்லை நீ தான் ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டே ரொம்ப கிடைக்கிறான். ஐயோ ஜிமின், நேற்று கடத்தின தினமும் உண்மைதான், நான் விட சொல்லி அவங்கள விட்டாங்க ஜிமின், மறுபடியும் என்னாச்சுன்னு என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும், உனக்கு மாதிரி அவளுக்கு ஏதோ பாஸ்ட் அப்படின்னு சொல்லி முடியல. டப்புன்னு உங்களை ஓங்கி அறியிறான். நீங்கள் அப்படியே கணத்தை கழிச்சிட்டு ஜிமின் அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி விட்டா ரொம்ப பேசிகிட்ருக்க, வேணா ஒன்றை மாதிரி நினச்சியா அப்படின்னு திட்டுறான். என்ன மாதிரி இது எல்லாம் புரியல ஜிமேன். அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் ஜிமேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் ஒரு மாதிரி கண்ணில் சொல்கிறவன் கிட்ட வர. நீ என்ன பண்ணலை, எல்லாத்தையும் பண்ணதே நீ தானடி, இப்போ அவன் நடக்கிற நிலைமை காரணம் நீ தான், அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு இவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படிங்க. நீங்கள் டக்குன்னு அங்கே இருக்கிற அந்த ஃப்ளவர் வாஷை உடச்சி கையை அப்படியே நரம்ப கட் பண்ணிக்க. அவனும் ஒன்றும் ஏய் பைத்தியக்காரி என்னடி பண்ணுற அப்படின்னு கிட்ட வந்து கையை பிடிக்க வந்தா. தள்ளி நின்று
நான் என்ன ஆனாலும் சரி, உனக்கு உன் லவ்வர் தானே முக்கியம், போ போய் காப்பாற்று அப்படின்ட்டு அப்படியே கையிலேருந்து ரத்தம் கொட்டுது. அப்படியே நிற்கிறீங்க. ஐயோ அப்படின்னு இருக்குது ஜிமினுக்கு. விட்டுட்டு போகவும் மனசில் ஏன்டி இப்படி பண்ணி தொலைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக கூட ஹாஸ்பிட்டல் வந்துடு அப்படின்னு இழுக்கிறான். வரமாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் நிற்க அப்படியே நின்று சாவு. எனக்கு என்ன எவ்வளோ சொன்னாலும் என்ன கேட்க மாட்டேங்கிற சரியான சைக்கோ பைத்தியம் உனக்கு பிடிச்சிருச்சுடி. இப்போ கூட நீ எதுக்கு பண்ணுறேன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் எங்கே போய் அவளை காப்பாற்றிடணும்னு போகக்கூடாது, அதுக்கு தானே பண்ணுறேன். முடியாதுடி, எனக்கு நீயா அவளான்னு கேட்டால் அவள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அங்கேருந்து போக நீங்கள் ஜிமீன் அப்படின்னு கூப்பிட்டு இப்போ இந்த கையை நரம்பையும் அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே பாரு, நீ இங்கேருந்து போன செத்துருவேன் அப்படிங்கிறீங்க. நீ செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு கயிறாக தான் முக்கியம் அப்படின்ட்டு அவன் படுக்க போக அப்படியே தொப்புன்னு உட்காந்துடுறீங்க. 2 கையிலையும் பிளட்டு கொட்டிகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே உட்காந்துட்ருக்க கொஞ்ச நேரத்தில் அவங்களோட ஆண்கள் அங்கே வந்துடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு தெரியாமையாக இருக்கும். ஸோ பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரித்து அவர் வந்துடுறாரு. வந்த இடத்துல பார்த்து உங்களுக்கு இப்படி அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்க உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க இங்கே ஜிமீனுக்கும் வந்துட்டு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதும் அடுத்த நிமிஷம் அவங்களோட இதெல்லாம் வென்ஃப்ளான்லாம் பிடுங்கி போட்டுட்டு அவனை பார்க்க துடிக்க கை 2லேயும் தையல் போட்டிருக்கு, கட்டு போட்டிருக்காங்க. அம்மா அமைதியாக இரு ஜிமின், அந்த பொண்ணை காப்பாற்ற போய் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அடிபட்டுருச்சு. அதில் தான் ஹாஸ்பிட்டல் இங்கே தான் சேர்த்துருக்கோம். ஒன்றாகாது மாப்பிள்ளைக்குன்னு அப்பா எவ்வளோ சொன்னாலும் நான் ஜிமினை பார்க்கணும்ப்பா, ஜிமின் என் ஜிமின் அப்படின்னு பைத்தியம் மாதிரி கத்திட்டு சாராவும் ஜேக்கியும் கூட இவளுக்கு இந்த அளவுக்கு அவர் மேலே லவ்வா, அவனுக்கு இவளை பிடிக்க கூட இல்லையே அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஒரு பைத்தியக்காரத்தனமாக அப்படியே வந்துட்டு ஓடுறீங்க. அங்கே வந்துட்டு டாக்டர்லாம் என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு தட்டால் ஐயோ தலையா என் ஜிமினை காப்பாற்று அப்படின்னு லூஸு மாதிரி டாக்டரை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குறீங்க. டாக்டரும் வந்து அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு வழியாக வந்துட்டு நீங்கள் மயங்க உங்களை தனியாக வச்சுட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. மொத்த குடும்பம் பயத்தில் தான் இருக்குது, இவன் எந்த நேரம் எப்படி பண்ணுவாளோ அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி வந்துட்டு உங்கள் ஆளுங்க அவளை விட்டுருப்பாங்க. அவன் நடந்து வரும்போது ஆஃபீஸ்லேயே கைரா ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருந்துப்பான் ஒன் சைடாக. அவன் வந்துட்டு தூக்கிட்டான். ஸோ அது தெரிஞ்சு அவன் எங்கே இருக்கான் என்னென்னு கண்டுபிடிச்சி ஜிமின் போகும்போது அவன் தான் வந்துட்டு ஆள் வச்சு அடிச்சிருப்பான். அதில் தான் ஜிமினுக்கு வந்து மண்டையில் அடிபட்டு கோமாவுக்கு போயிட்டான். ஸோ கைராவுக்கும் வந்துட்டு உங்களுக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆனது தெரிஞ்சதுமே அவள் வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு. அதுவும் இல்லாமல் இப்போ வந்துட்டு உங்கள் அப்பாவோட ஆளுங்க தான் போய் காப்பாற்றிருப்பாங்க. ஜிமின் எங்கே போகிறான்னு தெரிஞ்சுட்டு அந்த ஆளுங்களே அனுப்பியிருப்பார். ஸோ அங்கே போனவங்க தான் வந்துட்டு அவளையும் காப்பாற்றி ஜிமினையும் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருப்பாங்க. ஸோ அவளும் வந்துட்டு அப்படியே இதுக்கு மேலே நான் பிரச்சனையாக இருக்க விரும்பலை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்படியே வந்துட்டு அவளோட சாப்டர் முடிஞ்சிருச்சு. இங்கே ஜிமின் வந்துட்டு கோமாவுக்கு போயிட்டான்னு தெரிஞ்சதுமா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறத்துலேருந்து ஜிமினை பார்த்துக்க ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப நாளாக வந்துட்டு அவன் கோமாலேயே தான் இருக்கான். வந்துட்டு இதுக்கு மேலே ஒரு வீட்டில் வச்சு பார்த்துக்குறோன்னு சொல்லி ஒரு 2 மாதம் தான் அங்கே வச்சுருந்துருப்பீங்க. 3ஆம் மாதம்லாம் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து வீட்டில் தான் வச்சுருக்கீங்க. அப்போ தான் வந்துட்டு அவனுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி தான் தெளிவு வந்திருக்கும். கோமாலேருந்து எந்திரிச்சிட்டான். இருந்தாலுமே கண்ணை முழிச்சதும் பார்த்துட்டு இது ஏன் வீடே இல்லைன்னு அப்புறம் தான் ஞாபகம் வருது. ஐயோ இந்த ராஜேசி வீட்லையா இருக்கும் அப்படின்ட்டு அவனுக்கு பகீர்னு இருக்குது. ஐயோ இங்கேயா மாட்டியிருக்கோம், தீக்கிறோம் நேக்கா இந்த வீட்டிலேருந்து தப்பிக்கணும். கைரா என்னான்னு தெரில. அவனுக்கோ பல கேள்விகள். எல்லாத்தையும் தாண்டி உங்களை சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கோமாவில் இருக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு படுத்துட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஜேகேவா அவனும் பேசிகிட்டு இருக்க. ஜேகேவோ இருந்தாலும் ப்ரோ நீ யோசிச்சிருக்கணும் அண்ணி அப்படின்னு ஆரம்பிக்க அடப்படா பண்ணி அப்படிங்கிறது ஜிமினோ எல்லாத்துக்கும் காரணம் அண்ணி தான். மறுபடியும் ஒன்றால் தான் அவளை திரும்ப நான் சந்தித்தேன். இதை நீ தான் அப்படி நினச்சிட்ருக்க. அப்படி இல்லைடா அப்படின்னு ஏதோ ஜேகே சொல்கிற மூடிட்டு போ. இப்போ நான் எழுந்துட்டேன் ஏதாவது சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே வா என்ன ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு கை தட்டுற சத்தம் கேட்டு 2 பேரும் அப்படியே ஜிமின் தான் வாயில் சாப்பாட்டோட அப்படியே தெரியும் பார்க்க நீங்கள் தான் அப்படியே கொலவரியோடு முடிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் உள்ளே வந்து பார்த்தணும் அந்த வேலைக்காரருக்கோ அப்படியே கை காலெலாம் நடுங்குது. கிட்ட வந்து அவரை ஒரு முறைக்க பாப்பா அது அப்படிங்கிறாரு. வெளில போங்க அப்படின்னு அவரை அனுப்பிச்சி விட்டுட்டு ஜேகேவை உனக்கு வேறு தனியாக சொல்லணும் ஓகேவா. அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாமல் அங்கேருந்து வெளியே போயிடறான். ஸோ ஜிமினும் அப்படியே உங்களே பார்த்துட்டுக்க சாப்பிடுங்க ஜிமின் அப்படிங்கிறீங்க. அதான் வந்துட்டு எனக்கு மேலே எங்கே திங்கிறது அப்படின்னு அவனை முறைச்சிட்ருக்க. என்ன ஜிமின் இப்படி முறைச்சா என்ன அர்த்தம் அப்படிங்கிறீங்க. உன்னை பிடிக்கலான்னு அர்த்தம். சரி என்ன பிடிக்கல ஓகே, வேறு யார் பிடிச்சிருக்கு? அதான் உனக்கே தெரியுமா நான் கைராவை தான். சாரி ஜிமின், இப்போ கைராவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஒன்றும் போய் சொல்ல. இங்கே பாருங்கள் அவள் தான் வாட்ஸ்அப்பில் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லி இங்கே பாருங்கள் டிபிலாம் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துட்டு காட்டுறீங்க. அதை பார்த்ததும் ஜிமினுக்கு செம்ம கிடப்பாது. ஏய் நான் வெறுப்பேத்திரியா? அவள் இல்லாட்டி பரவாயில்லடி, ஆனால் உன்னை மட்டும் பொண்டாட்டி ஏற்றுக்கவே மாட்டேன். இத்தனை நாள் கோமாவில் இருக்க மாதிரி நடித்தேன். இப்போ என்னடி பெரியவ பிடிங்கிருவியா நீ? இங்கே பாரு கோ மேலே லவ்வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மொத்த குடும்பத்துக்கும் அதுக்குள்ளே நியூஸ் தெரிஞ்சு எல்லோரும் மேலே வராங்க. ஜிமின் அம்மாவோ ஜிமின் கண்ணா அப்படின்னு அதை ஹக் பண்ணிக்க. அப்பாவும் எப்படி பாருக்க அப்படின்னு பார்க்க அப்பா அம்மா நீங்கள் இன்னும் வீட்டுக்கு போல எங்கடா விடுறாங்க அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி சங்கடப்படுறாங்க. ஓ
எல்லாம் என்னால் தானே அப்படின்னு ஜிமினுக்கு ஒரு மாதிரி அந்தஸ்துலேயும் எல்லாத்துலேயுமே பெரிய ஆள், அவர்கிட்ட மோத முடியாதுல்ல உங்கள் அப்பா கிட்ட, அதனால் பயப்படுறான். ஸோ ஆனாலும் அதுக்குன்னு தான் அப்பா அம்மாவை இங்கே வைக்க முடியாது. அவங்களும் வந்துட்டு முடியலடா இங்கே இருக்க, ப்ளீஸ்டா எங்களை எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வழியை பாரு தம்பி அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்குது, இங்கே ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி இருக்கிறதுக்கு பிடிக்கல. ஒரு பக்கம் உங்களோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோனால இருக்க முடியல. ஸோ நீங்கள் வந்துட்டு எதுக்காக அவரோட மைண்டை மாற்றணுங்கிறதுக்காக சாராவோட கல்யாண பேச்சு எடுக்கிறீங்க. ஸோ வந்துட்டு ஜேகேவுக்கோ அப்பாடா நமக்கு ஒரு வழியாக கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நிம்மதி வருது. வந்துட்டு சாராவோட லவ் மேட்டர் சொல்லி ஜேகே அம்மா அப்பாவோட பாவி இங்கேயே வாடா மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்க அவன் ரொம்ப நல்லவம்மா. ஆனால் அங்கே இருந்தால் கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சாஃப்ட் சாரா. ஸோ வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. 2 பேர் வீட்லேயும் வந்துட்டு இப்போ ஓகே ஆயிடுச்சு. பேசிட்டு ஜிமின் எதுலேயும் கலந்துக்கல, ஒரு மாதிரி இதாக தான் இருக்கான். இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவங்க கூட தானே இருந்தாகணும். அதுலேயும் அவங்க அப்பா வந்துட்டு இங்கே பாருங்கள் சீக்கிரமே பேரனோ பேத்தையோ பெற்று கொடுங்க, அப்போ தான் வந்துட்டு விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்பா அம்மா வேறு ஒரு பக்கம் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கோ எரிச்சலாகுது, வேறு வழி இல்லை. அதனாலே உங்களோட இங்கே பாருடி நீ நானும் ஒன்றா இருக்கணுமா, அப்படி இருந்தால் தான் குழந்த பிறக்கும் அப்படிங்க. யாரும் இல்லைண்டா, ஆனால் உங்களுக்கு தான் என் மேலே லவ் இல்லையே, அப்படி இல்லாத போது எதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் நகரப்போக்க நான் நக்கலா அப்படின்னு பிடிச்சி எடுத்து அன்னைக்கு மட்டும் எனக்கு வேணான்னு சொன்னல, அப்போ நீ விட்டியா, அதுக்கு இப்போ நீ படு அப்படின்னு பிடிச்சி தள்ளுறான். என்ன ஜிமின் பண்ணுறீங்க, அன்றைக்கி நான் தான் லூசு மாதிரி நடந்துக்கிட்டேன், இப்போது நானே தான் சொல்கிறேன் வேணாம் ஜிமின், லவ் இல்லாமல் இது வேணாம். உனக்கு வேணும்னா எல்லாம் பண்ணலாம், அப்போ எனக்கு வேணா பண்ண மாட்டியா, என் அப்பா பாவண்டி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு சீரழிகிறோம், நான் ஒருத்த படுற பாடு பத்தாதா, அவங்களையும் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் வார்த்தையை விட இங்கே பாரு ஜிமின் நீ கோவமாக இருக்க அப்படி நீங்கள் நகர பக்கம் இப்போ என்ன அன்றைக்கி படுத்தலை இப்போ வலிக்குதா அவனுக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் வார்த்தையை விடுறான். ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. ஜிமின் வேணாம் அப்படிங்கிறீங்க, முடியாதுடி அப்படின்னு சொல்லி இழுத்து உங்களை கிஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு உங்களோட இனிமேட்டாக இருக்க கொஞ்ச நேரத்தில் நீங்களுமே வந்துட்டு உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. அவனுக்கு அது ஒரு மாதிரி இருந்தாலும் கண்டுக்கல, அவனுக்குமே வலிக்குது தான், வேறு வழி இல்லை. இப்படி இருந்தாலாவது குழந்தை வந்துச்சுன்னா அவங்க அப்பா அம்மாவையாவது வீட்டுக்கு விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இந்த வீட்டில் அவன் இருக்க வேணாம் அப்படின்னு ஒரு நினப்பு. இதே ரொட்டீன் ஆக்கிறான். உங்களுக்கு பிடிக்கலாட்டியும் வலிக்கட்டாயமாக கூப்பிட்றது. நீங்களோ மாதிரிலாம் இல்லை, இப்போ கொஞ்சம் அடங்கி போகிறீங்க. பிகாஸ் அவன் பேசின வார்த்தைகள் லாஸ்ட்டாக அவங்கள நீங்கள் கையில் ரத்தம் கொட்ட அப்படியே வந்துட்டு அவனை பார்த்து போகாத ஜிமின் அப்படின்னு சொல்லும்போது கூட நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனது உங்களுக்கு தெரியும் அவனுக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு, அதனால தான் போகாதன்னு கெஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டான்னு சொல்லி தான் கையில் அறுத்துக்கிட்டு அப்போயாவது போகிடாமல் அவனை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்பயும் கூட அவள் தான் முக்கியம்னு போயிருப்பான். ஆனால் கைராவை அவங்க அப்பாவோட ஆளுங்க எப்படி காப்பாற்றிடுவாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கும். இவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீங்கள் பயந்துருப்பீங்க. அதெல்லாம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவனுக்கு அது புரியாதில்ல. ஒரு பொண்ணு இந்த மாதிரி நிலமையில இருக்கவங்களுக்கு கூட ஈகோ பிடிச்சிட்டு இது பண்ணுறா பைத்தியம் சைக்கோ அப்படிங்கிற மாதிரி உங்களை நினச்சிருப்பான். அதெல்லாம் உங்களுக்கு வலிக்குது இப்போ. ஸோ அவனுக்கு வேணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம். இதே உங்களுக்குன்னு வந்தால் அது லவ் இல்லையா அப்படின்னு அவ்வளோ வலிக்குது. உங்களுக்கு பிடிக்கலைனாலும் விடாமல் அவங்களோட இருக்கான். இது அப்படியே ரொட்டீனாக தொடங்குன்றதுனால இங்கே ஜேகேவுக்கும் சாராவுக்கும் கூட கல்யாண நாள் வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடக்குது. ஸோ பேச்சுலர் பார்ட்டி நாளைக்கு விழிஞ்சால் வந்துட்டு கல்யாணம். உங்களுக்குமே வந்துட்டு இந்த நலுங்கு வைக்கிறது, இந்த மெஹந்தி இதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் பார்ட்டின்னு சொல்லி எல்லோரும் ஹாப்பியாக தண்ணி அடிச்சிட்ருக்காங்க. தண்ணி அடித்ததும் ஜிமினுக்கு நான் இன்னும் ஒரு மாதிரி அவங்க மேலே உள்ள கோவம்லாம் அதிகமாகுது. பிகாஸ் அவங்க அப்பா என்னடா தண்ணி அடிக்க கூட நிம்மதியாக முடியல அப்படின்ட்டு அவரும் ட்ரிங்க்ஸ் பண்ண நீ என்ன பேச்சுலரா போப்பா அப்படின்னு ஜேகே வரட்ட போடா இந்த வீட்டில் இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, உன் அண்ணனால் வந்தது எப்படா வீட்டுக்கு போய் தொலைவோன்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவரும் கொஞ்சம் பேச. ஜிமினுக்குலாம் அவ்வளோ ஆத்திரம், எல்லாம் என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டப்பான்னு அங்கே இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து குடிச்சு அந்த கோவத்தை அப்படியே வந்துட்டு அவங்க மேலே தான் காட்டுறான். மேலே வந்தவனும் அப்படியே பக்கம் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திரி அப்படின்னு கைப்பிடிச்சிருக்க. ஜிமின் என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் முழிச்சு பார்க்க நான் என்ன பண்ணுறேன் வாடி என் கூட படு அப்படின்னு கூப்பிட்றான். அறிவில்ல என்னால் முடியாது, நீ வேறு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க, எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் மூஞ்சி திருப்ப. என்னாடி பிடிக்கல, எனக்கு தான் பிடிக்கலான்டா, அன்றைக்கி கதறனால கேட்டியா நீ என்ன மட்டும் நீ ரேப் பண்ணல எது அப்படின்னு பார்க்க. அப்போ நீ பண்ணது ரேப்புனா அதுதான் எனக்கும் அது பிடிக்கல தான், என் கூட இருந்தல்ல நான் உன் கூட இருந்தல்ல அப்படின்னு வளர்றான். என்ன வளரிட்டுருக்க, பேசாமல் படு. சரி எப்போ உங்ககிட்ட விடுதலை கிடைக்குமோ அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன்டி, நீயும் நானும் ஒன்றா இருக்கணும், சீக்கிரமே நீ புள்ள பார்க்கணும், அப்போ தாண்டி எங்கள் அப்பா அம்மா விடுவாங்க. உங்கள் வீட்டில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களே, உயிரை எடுக்கிறீங்கடி, சரியான சைக்கோடி நீங்களாம் அப்படி இப்படின்னு திட்டுறான் கண்ணா பின்னான்னு. இங்கே பாரு ஜிமின் தேவையில்லாத பேசாத, அவங்க அப்பாலாம் மனுஷனாடி, அவன்லாம் அப்பா இல்லை மாமா. ஜிமின் வேணாம், என்ன வேணாம், எவனாவது பெத்த புள்ள கூட போய் படுக்க சொல்லுவானா, உங்கள் அப்பா சொல்கிறான் அப்போ என்ன மாதிரி ஆளவன் சி
நாடி குடும்பம் நீங்களாம், நீ என்னடான்னா உன் கூட தான் படுப்பேன்னு என்னையவே கட்டிக்கிட்டு உடம்பு கலையிற அப்படின்னு கொஞ்சம் வார்த்தையை விட அவ்வளோதான். ஏற்கனவே அவன் நிறைய வார்த்தைகள் விட்டதில் ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க, இப்போ இன்னும் உடஞ்சி போயிருங்க. இப்போ என்ன ஜிமின், அவங்க கூட இருக்கணும் அவ்வளோ தானே வா அப்படின்னு பிடிச்சி இழுக்க அவனுமே வந்துட்டு போதையில் இருந்தனால அவங்களோட அப்படியே இருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு மனசுக்குள்ளே இதுக்கு மேலே உனக்கு இந்த பிரச்சனை வேணாம் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. எதுவுமே வெளியே சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன, அந்த டேக்கு அப்புறம் அவனை நீங்கள் பார்க்கக்கூட மாட்டேங்கிறீங்க, அவாய்ட் பண்ணுறீங்க. அப்படியே ஜிமினுக்கோ போதை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பேசணுங்கிறதே நினைப்போகுது. என்னடா ஜிமினு இம்புட்டு கேவலமாக பேசி வச்சுருக்கா அப்படின்னு தன்னைத்தானேன்னு வந்துட்டு குளிச்சுட்டு கீழே வந்தா கல்யாணத்துக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்தா காணோம், நீங்கள் முன்னாடியே ரெடி ஆகி போயிட்டு தான் சொல்கிறாங்க. அவனுக்கும் ஏமாற்றமாக இருக்குது. சரி இப்படியாவது அவகிட்ட சாரி கேட்டலாம், என்ன இருந்தாலும் நம்ம இப்போ பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறான். ஸோ அடுத்து வந்துட்டு அடுத்தடுத்த காரில் எல்லோரும் ஏறிக்கா. அவன் அப்பா அம்மா கூட ஹாப்பியாக இருக்கா. என்னப்பா நேற்றெல்லாம் ஒரு மாதிரி இருந்த, இன்றைக்கி என்னமோ குஷியாக இருக்க அப்படின்ட்டு அப்படியே கேட்குறான். அது இல்லைப்பா, இவர் இப்போ பார்த்தாலும் உருன்னு தான் மூஞ்சி வச்சுருத்தார், ஆனால் நல்ல மனுஷன் தான். வந்தால் எத்தனை நாளில் சொந்த வீடு மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு இது வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜிமினோ, பா நேற்று வரைக்கும் புலம்புனே, அது அவர்கிட்ட நான் சரியாக பேசலடா, அதனால் அவர் அப்படியும் முறைச்சிக்கிட்டே தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நேற்று தான் மனசை விட்டு பேசினோம். சின்ன பசங்க சரி ஏதோ பண்ணிட்டீங்க, அப்போ தாண்டா மருமகளுக்கு மேலே எவ்வளோ லவ்னு சொன்னாரடா. சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் எதையுமே இந்த மாதிரி அடம் பிடிச்சி கேட்டதே இல்லையாண்டா. அவங்க அப்பா சொன்னார்னு தான் எல்லாமே பண்ணாலும். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவனும் கேட்க, ஆமாடா தம்பி, அவள் சின்ன வயசுலேயே நான் லவ் பண்ணியிருக்கா. என்ன நடிக்காத, ஃபஸ்ட்டு போய் ப்ரப்போஸே பண்ணியிருக்கா. அது உண்மை தான், ஆனால் அவளும் லவ் பண்ணாலோ. ஆமாடா அந்த வயசுலேயே லவ் பண்ணியிருக்கா. நான் யார்ட்டையும் சொல்லலை, அவங்க அப்பா எதுவும் ஒன்று பண்ணிடுவார்னு பயமா. அதுக்கப்புறம் படித்த பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி அவங்க அப்பா கிட்டே பேசியிருக்கா. அவரோ அந்த பையனை நீ வந்துட்டு எப்போ பார்க்குறியோ அப்போ சொல்ல, அது வரைக்கும் வந்துட்டு பிஸ்னஸை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவளும் எப்படியாச்சும் உன்னை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்திருக்கா. அதுக்கேற்ற மாதிரி உன் தம்பியும் அவன் தங்க செலவு பண்ண அந்த இதை வச்சு நீ போய் பார்த்துருக்க. உன்னை பார்த்ததுமே அவளுக்கு மறுபடியும் அவளோட நினைவுகள் தான். உடனே போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாலாம், நீ அந்த நேரத்தில் தான் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறது அவளால் ஏற்றுக்க முடியல. எப்படி நம்ம லவ் பண்ணுறோம், அவன் மட்டும் மறந்துருப்பான் அப்படின்னு தான். நீ எப்படி அவளை மறந்துருக்க மாட்டேன்னு அவள் கரெக்டாக கணிச்சிருக்கா. என்ன சொல்கிறீங்க? ஆமாடா, உனக்கு கைரா முக்கியம் அப்படின்னு இருந்தா நீ ஏன்டா வந்துட்டு இந்த மாதிரி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தியிருக்க போகிற, உன்னால் அது முடிஞ்சிருக்கா அதெல்லாம் கண்ணா அப்படின்லாம் ஒரு கரெக்டாக பாயிண்ட்டாக பேச ஜிமினுக்குமே தூக்கி வாரிப்படுது. ஆமாம்ல, நான் ஏன் இப்படி என்னதான் இருந்தாலும் இல்லை கைராவை காப்பாற்ற தான் அப்படின்னு அவன் மனசு சொன்னாலும் கைராவை காப்பாற்ற வேறு வழியில் யோசிச்சிருக்கலாமே, நான் ஏன் இப்படி பண்ணேன்? குற்றம் ஒன்று சேர்ந்தவனுக்கு இப்போ இதெல்லாம் கேள்விப்பட ஒரு மாதிரி இருக்கு, சொக்கத்தனமாக நடந்துக்கிட்டா, அவளை கடத்திலாம் வச்சா அப்படிங்கிற அதெல்லாம் வந்து இன்னும் பயமுடுத்து தான். பிள்ளைய நல்லபடியாக தான் அனுப்பியிருக்காங்க. இடையில அந்த பிள்ளைய யாரோ ஒருத்தனை ஒன் சைடாக அவங்க ஆஃபீஸில் லவ் பண்ணியிருக்கான். அந்த பையன் தூக்க போய் தான் இப்போ பிரச்சனையாகி நீ அடிபட்டது. அதுக்கப்புறம் அவனை சும்மா விடலை, அவனெல்லாம் பிடிச்சி போலீஸில் கொடுத்துட்டு அந்த பிள்ளைக்கும் நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த பிள்ளைக்கும் உன் மேலே அவ்வளோவா லவ் இருந்திருந்தா உன்னை விட்டு எப்படி இன்னொரு பையனை உடனே கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சிருக்கும். அதே தான் ஜிமினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதுமே எப்படி 2 மாதத்தில் அவளால் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அவன் 2 மாதம் தானே கோமாலே இருந்திருப்பான், அதுக்குள்ளே எப்படி அவளால் முடிஞ்சுது அந்த எண்ணம் தான் அவனுக்கும். ஸோ வந்துட்டு அவளே மூவான் ஆகிட்டா, நம்ம ஆகக்கூடாதான்னு நினச்சிருப்பான். சில பல இது ஒரு மன அழுத்தத்தில் தான் அவங்ககிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை விட்டது எல்லாமே இப்போ தன்னை நினச்சி ஒரு மாதிரி உனக்கு இதாக இருக்குது. ஸோ ஆனால் வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்துட்டு அவன் பேசின பேச்சிலே உடஞ்சி போயிட்டீங்க. ஸோ வந்துட்டு தங்கச்சியோட கல்யாணம் அது நல்லபடியாக நடக்கணும்னு அமைதியாக இருக்கீங்க. எவ்வளோ தான் ஆச்சுமே உங்ககிட்ட நெருங்க நினச்சாலும் நீங்கள் விலைக்கு போக அவன் வந்துட்டு இந்த கல்யாண நாளையில் பிஸியாக இருந்திருப்பீங்க 2 பேருமே. அதனால் அவன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் தூங்கிடுறது, அவனுக்கு முன்னாடி எழுந்திருக்கிறது, இப்படியே வந்துட்டு ஜிமினை அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜிமினும் உங்களை பேசணும் சாரி கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வந்துட்டு ஒரு வழியாக ஜேகேக்கும் சாராவுக்கும் கல்யாணம் நடக்குது. ஜேகேவை அப்பாடா இவங்க பிரச்சனையில் எங்கே நம்மளை விட்டுருவாங்கன்னு நினச்சேன், நல்லபடியாக அண்ணி சொன்ன மாதிரியே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு ஜேகே அப்படியே வந்துட்டு சாரா கழுத்தில் தலையை கட்ட சாராவும் ஹாப்பியாக அதெல்லாம் எக்கா சொன்னதை செய்வா அப்படிங்க அதுதான் தெரியுமே அப்படின்னு அவனும் சொல்லிவிட்டு 2 பேர் சிரிச்சுட்டு அப்படியே அவங்க சந்தோஷமான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண அதை நீங்கள் லைட்டாக கண்ணில் டீயர்ஸோட பார்க்குறீங்க. உங்களுக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. ஸோ பொண்ணு மாப்பிள்ளையே ஃபஸ்ட்டு உங்கள் வீடு கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாங்கிற மாதிரி உங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா இங்கே தானே இங்கே இருக்காங்க. சரி சம்மந்தி இதுக்கு மேலே அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் அப்பா பேச்ச ஆரம்பிக்க அவருமே சம்மந்தி நல்ல செய்தி கிடைக்கும், அது வரைக்கும் இப்படி இருக்க முடியுமா, அதனால் நாங்கள் என் 2 மருமகளையும் கூப்பிட்டுட்டு கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட அப்பாவும் வந்து சொல்ல, ஏன் சம்மந்தி இங்கே இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஐயோ அப்படி இல்லை, நீங்கள் எங்களை இங்கே உங்கள் வீடு மாதிரி இருந்துக்கங்கன்னு சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு அப்படிலாம் இல்லை, இருந்தாலும் எத்தனை நாளைக்கு சம்மந்தி இப்படியே இருக்க முடியும், அது நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் கடன் மேலேருந்து இறங்கி வரீங்க. வரும்போதே ஜிமினோட பேக் எல்லாம் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த பேக்கை எடுத்துகிட்டு வந்து ஜிமின் முன்னாடி அவனும் ஒன்றும் புரியாமல் பார்க்க,
நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிறீங்க. ஜிமினோ உங்கள்கிட்ட சாரி கேட்கணும் பேசணும்னு நினச்சிருக்கா. நீங்கள் வீட்டுக்கு வந்ததுமே உங்களை தேடி இருப்பான். நீங்கள் வந்துட்டு ரூமில் இருக்கீங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு சரி அப்புறம் பேசலாம்னு நினச்சிப்பேன். அதுக்குள்ளே இங்கேயும் விட்டுருக்க மாட்டாங்க, பிடிச்சி வச்சு பேசிகிட்டு இருக்கா. அவன் நின்றுட்டு இருப்பான். எல்லா சொந்த பந்தம்லாம் கிளம்பி இப்போ உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் அவங்க வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி பேக் கொண்டு வச்சு சொல்ல அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவனோ அப்படின்ட்டு உங்கள் கிட்டே வர டக்கு நகர்ந்து நின்று, அப்பா போதும், அவங்களெல்லாம் பிடிச்சி வச்சு இவ்வளோ நாள் நம்ம பண்ண டார்ச்சர், இதுக்கு மேலே அவங்க இங்கே வந்து கஷ்டப்பட வேணாம். அத்தை மாமா என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் என்னை பிடிக்கும்னு நினச்சி லூசுத்தனமாக நிறையா பண்ணிட்டேன். என்ன இருந்தாலும் நான் பண்ணியிருக்கக்கூடாது. கட்டாயப்படுத்தி காதலை வர வைக்க முடியாது, புரிஞ்சுக்கிட்டேன். யாரும் கஷ்டப்பட்டு இங்கே இருக்க வேணாம். அப்போ நீ என்ன சொன்ன? நான் 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 மாதமானா அவங்க போயிடலாண்டிங்கல்ல. நான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். சந்தோஷமான செய்தி, சந்தோஷமாக அவங்களால சொல்லவும் முடியல. அதை ரிசீவ் பண்ணவனுக்கும் சந்தோஷம். போன்னு ஈஸியாக சொல்லிட்டீங்களே. அவனுக்கு ஈகோ ஒரு பக்கம் அடிப்பட, இன்னொரு பக்கம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா. அவனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. அப்படியே ஒரு மாதிரி கலவையான மனநிலை இருக்க. ஆனால் நீங்களோ அப்பா அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க போகட்டும் அப்படிங்கிறீங்க. அண்ணி அப்படின்னு ஜேகே அவங்க அப்பா அம்மா கூட என்ன கண்ணு இப்படி பேசுகிற அப்படின்னு அவங்க அம்மாவும் உங்ககிட்ட வந்து மாசமாக இருக்கியாம்மா, ரொம்ப சந்தோஷம், அப்படிலாம் பேசாதம்மா, அவன் கிடக்கான், நீ வாடா நம்ம வீட்டுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் கூப்பிட, எல்லாத்த என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிக்காத போது நான் எதுவும் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்த கொஞ்ச நாள்லேயே அவனை எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அதையும் தாண்டி அவங்க அப்பா அம்மாவையும் எப்படி பார்த்துக்கிறீங்க. அவங்களுக்கோ இந்த மாதிரி ஒரு குடும்பம் கொடுத்து வச்சுக்கணும்னு நினச்சிருப்பாங்க. தான் வந்துட்டு நீங்கள் அடுத்தட்டி ஒதுட்டி உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்தாலும் கொஞ்சம் பயம் இருந்தாலும் அப்புறம் எல்லாருமே சகஜமாக பேச அவங்களுமே மனசு விட்டு பேசி ஒன்றா ஆயிருப்பாங்க. இந்த 2 மாதம் கோமாவில் இருந்தனால ஜிமினுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அவனும் எழுந்ததுமே வந்துட்டு திரும்ப தன் குடும்பம் இங்கே கஷ்டப்படுதுன்னு தாட் போட்டுன்னு கத்தியிருப்பான். ஸோ வந்துட்டு நீங்கள் என் தங்கச்சி கல்யாணத்துக்காக தான் அமைதியாக இருந்தேன், கல்யாணம் ஆயிடுச்சு, இனி பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு டக்குன்னு யாரும் எதிர்பார்க்காத நேரம் அப்படி நீங்கள் தலை வழியாக தாலியை கழட்டுறீங்க. ஜிமினும் அம்சம் ஆடி போயிட்டான். அவனோ அப்படின்னு கிட்டே நெருங்க, வேணாம் ஜிமின் வேணாம் அப்படின்ட்டு அவன் தாலியை, எந்தாங்க நீங்கள் கட்டின தாலி, இனி உங்களுக்கு நான் கஷ்டப்படுத்த மாட்டவங்கள, நீங்கள் எப்படி வேணாலும் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் மறுபடியும் மேலே ஓடி போய் கதை சாத்திக்கிறீங்க. அப்படியே அவ்வளோ ஒரு அழுக, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவனை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பீங்க. அவன் என்னமோ ஐ லவ் யூன்னு சொல்லி கடந்து போயிட்டான். உங்களால் அதை விட்டு நகர முடியல. அப்பாவுக்கு பயந்து அப்போ நோ சொன்னாலும் அதுக்கப்புறம் அவனை நீங்கள் தெரியாமல் சைட் அடித்தது, அவனையவே நீங்கள் ஃபாலோ பண்ணது, அவன் யாரையும் லவ் பண்ணல நிம்மதியோடையே நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சது. திடீர்னு உங்களுக்கு என்ன தெரியும் வேலை பார்க்குற இடத்துல லவ் பண்ணுவான்னு, அதுதான் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். இருந்தாலும் அவனோட ஆள் மனசில் நம்ம ஒரு ஓரத்தில் இருப்போம், அந்த காதலை வெளியே கொண்டு வந்தாலே போதும் அப்படின்னு நினச்சி தான் அவனை வந்துட்டு கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்துட்டு நடந்திருப்பீங்க. உங்களுக்கும் அவன் வேணும், அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாங்கிற எக்ஸ்ட்ரீம் தான். அந்த ஒரு தப்பை மட்டும் தான் பண்ணியிருப்பீங்க. அது இப்போ தான் தப்புன்னு ரியலைஸ் பண்ணுறீங்க. ஏன்னா இருந்தாலும் கட்டாயப்படுத்தக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் இப்போ உள்ளே அழுதுட்டு இருக்காச்சு, அந்த தாலி அப்படியே வெறிக்க பார்த்துட்ருக்கான். அவனுக்கும் இப்போ எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறது, எல்லாமே ஓகே கிளியர் ஆயிடுச்சு. அவங்க மேலே அவனுக்கும் லவ் இருக்குங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா வந்து கைரா மேலே அவனுக்கு அவ்வளோ லவ் இருந்ததா அவன் எப்படியும் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டான். பின்னையும் வந்துட்டு கைராவுக்காக அவன் யோசிக்காமல் அப்படி இருந்திருக்க மாட்டான்ல. இதெல்லாம் யோசிக்கும் போது அவளுமே என்னை பற்றி யோசிக்கலையே, அப்போ எங்களுக்குள்ளே எந்த லவ்வே இல்லையா அப்படின்னு தான் தோணுது. இவ மேலே தான் எனக்கு லவ் இருந்ததா அதை ரியலைஸ் பண்ணி உங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்றா இதுக்கப்புறம் வாழலாம்னு நினைக்கும் போது நீங்கள் தாலியை கழட்டி கையில் கொடுத்துட்டு போயிட்டீங்க. அவனால் ஏற்றுக்கவே முடியல. தன்னை சுற்றி இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி ஒருத்தி லவ் பண்ணியிருப்பா. இப்போ அவள் இல்லைங்கும் போது அப்படியே ஜேகேவோ இன்னும் ஏன்டா நிற்கிற, அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சே வா போகலாம் அப்படின்னு அவன் பங்குக்கு அவனும் ஒரு மாதிரி கழிச்சு கொட்ட. ஜிமினோ நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீ என்ன பண்ணலை அப்படின்ட்டு அவனுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்கிறான். நீ நினச்சிட்டு இருக்க மாதிரி அந்த கல்யாணம் மேட்ரு அவங்களை கடத்தினது இதெல்லாம் ஒன்றும் அவங்களா செய்யலை என்ன அப்படின்னு ஜிமின் பார்க்க, அதெல்லாம் நான் தான் ஐடியா கொடுத்தேன், நீ அப்போ தான் வலிக்கு வருவ அப்படின்னு அப்படின்னு ஜிமின் அப்படியே பார்க்க, அப்புறம் வேறு என்ன பண்ண சொல்கிற, உனக்கு கையில் மேலெலாம் அவ்வளோ லவ்வே கிடையாது, நீ எப்போ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், நீ திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் உனக்கு ஈகோ, முன்னாடி வேணான்னு சொன்னவா திடீர்னு வந்து வேணும்டா எதுக்கு இவ்வளோ ஒத்துக்கணுங்கிட்டு ஈகோ, அதனால நோன்னு சொன்னேன். அதுதான் சரி உன் ஆள் மனசில் இருக்க லவ் வெளியே கொண்டு வந்தா நீங்கள் எப்படியும் இவங்களோட சேர்ந்து வாழ்வேன்னு நினச்சி நான் இப்படிலாம் பண்ண சொன்னேன். எப்படியும் கைரா மேலே லவ் இல்லாட்டியும் ஒரு சாஃப்ட் கார்னராக இருக்கும், அதில் காப்பாற்றணும்னு நினப்பேன், அதுக்காக இதுக்கெல்லாம் ஒத்துக்குவேன்னு நினச்சோம். ஆனால் எதோ நடந்துருச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், உன் மனசில் லவ் இருக்குது, அதை நீ தான் ஒத்துக்க மாட்டேங்கிற, அதுக்காக இப்படிலாம் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. இங்கே ஜிமினுக்கோ தான் ரொம்ப அதிகப்படியாக பேசிட்டோன்னே அப்படியே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. நான் என்னடா பண்ணேன், அதை குடிச்சிட்டான் அன்னைக்கு அப்படின்ட்டு அவன் நடந்ததில்ல. அட பாவி, இவ்வளோ வாடா பேசி வைப்ப, எவ்வளோ தாண்டா அவங்களும் தாங்குவாங்க,
பாவண்டா அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, இப்போ வந்து எல்லாம் சொல்லுங்கடா ஆளாளுக்கு உங்களால் தான்டா அப்படிங்க. இது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு அப்பா அம்மா இருந்து ஜேகேலேருந்து எல்லாம் கேட்க, நீங்கள் தான்டா இங்கே வந்ததுலேருந்து எல்லோரும் குடும்பப்படுத்துகிற மாதிரியே பேசுனீங்க. நான் என்ன நினச்சேன், என்னால் நீங்கள் கஷ்டப்படணும்னு அவளை திட்டினேன். கடைசியில் எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களடா, எனக்காக வந்து பேசுங்க அப்படின்னு எல்லாரையும் வெளியில் வந்தவங்கள திருப்பி வீட்டுக்குள்ள போட எந்த முகத்தை வச்சுட்டு வர சொல்கிறேன், நாங்களாம் வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. யோ அப்பான்னு பார்க்க மாட்டோம், அவ்வளோதான் பார்த்துக்கோ, முன்னால் தான் இப்போ நான் வெளியே வந்தேன், எனக்கு என் பொண்டாட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வெளியில் வராமல் திருப்பி எல்லா பேக்கி தூக்கிட்டு உள்ள வர உங்கள் அப்பா ஒன்றுமே புரியாமல் முழிக்கிறாரு. ஆக்சுவலி அவரை கொஞ்சம் வந்துட்டு ஏற்கனவே நீங்கள் பேசுனதில் ஒரு மாதிரி தான் ஆயிருப்பார். என்னோட பொண்ணோட வாழ்க்கை ஒரு பொண்ணுக்கு இப்போ தான் நல்லா நினச்சி இன்னொரு பொண்ணு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, போன மச்சான் திரும்பி வந்தானுங்கிற மாதிரி ஜிமின் வந்து பெட்டி பெட்டி கேட்டு நிற்க, என்ன மாப்பிள்ள அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அதான் நான் தானே மாப்பிள்ள, அப்புறம் நான் ஏன் போகணும், ஏய் என்னடா வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க போறியா அப்படின்னு ஜெயிக்க கேட்க, வீட்டோட மாப்பிள்ளையா நான் ரூமோட மாப்பிள்ளையா கூட இருப்பேன், என் பொண்டாட்டிக்கு நான் யாருன்னு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என் பேக் இங்கே இருக்கட்டும் வெயிட்டாக தூக்கிட்டு ஓட முடியாது அப்படின்னு குடுன்னு ஜிமின் ஓட பைத்தியம் அப்படிங்கிறவன் ஜேகேவோ பார்க்குறான். வேகமாக மேலே போனவன் கதவை தட்டுறான். நீங்களே வந்துட்டு அப்படியே குப்பரப்பட்டு அழுதுட்டு இருந்தவங்க கண்ணை தொடச்சிட்டு, யார் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறீங்க, கதவை திறடி அப்படின்னு ஜிமினோட வாய்ஸ். இன்னும் நீ போகலையா அப்படின்ட்டு இன்னும் ஏதாவது இருக்குமோ நினச்சிட்டு என்ன வேணும் அப்படிங்கிறீங்க. என்ன வேணும்னு கதவை சொல்கிறேன், என்னோடய திங்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு இம்பார்ட்டன்ட் பொருள் அப்படி இப்படின்னு அவன் சொல்ல, என்ன அப்படி இம்பார்ட்டன்ட், என்னத்தை விட்டுட்டு போனான், எல்லாத்தையும் பார்த்து நான் தானே எடுத்து வச்சேன், இவன் கொண்டு வந்தது 4 சட்டை 4 ஃபேண்ட்டு, இல்லை இம்பார்ட்டன்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு வந்து அழுகையோட கதவை திறக்க கண்ணெல்லாம் அழுது வீங்கி போய் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க, பார்க்கவே பாவமாக இருக்குது. ஜிமினோ டக்குன்னு உள்ள வந்து கதவை சாத்த, என்ன பண்ணுற அப்படிங்கிறீங்க. இனிமேல் தான் பணம் நிறையா இருக்குது அப்படிங்க. என்ன பொருள் உன்னோடது, இங்கே ஒன்றும் இல்லை, வேணா நீயே தேடிப்பார் அப்படின்ட்டு நீங்கள் வெளியே பார்க்க, எங்கடி போகிற என் கூட வேறு அப்படின்னு கையை பிடிக்க, நான் ஏன் இருக்கணும், உங்கள் பொருள் தானே எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறீங்க. அதுவா, அதை நீ இருந்தால் தானே எடுக்க முடியும், எது அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் அப்படியே அவங்க வயிற்று பக்கம் முட்டி போட்டு உட்காந்து, இதோ இங்கே இருக்கேடி, என் உயிர்டி, என் உயிரை இங்கே கொடுத்துட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு உங்களை கண்ணில் டியோஸோட பார்க்க, எதுக்கான குறைச்சல் இல்லை, அதுக்கு எவ்வளோ பேசினேன் அப்படின்னு நீங்கள் மூஞ்சி திருப்பிட்டு, ஒன்றும் தேவையில்லை நீ போகலாம் அப்படிங்கிறீங்க. நான் போகணுன்னா நீயும் பொருளையும் எனக்கு வேணும், வரீங்களா என் கூட? நான் ஏன் வரணும், உனக்கு தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் வரல எங்கேயும், நீ போகலாம், குழந்தை தானே பெற்று அதையும் கூட உண்டியை கொடுத்துட்றேன், என்னதான் யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி அழுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ வாதடி, என்னால் முடியலடி, தப்பு தாண்டி, நான் பண்ணதெல்லாம் தப்புடி, உன்னை புரிஞ்சுக்கலடி, லவ் புரிஞ்சுக்கலடி, கிறுக்கத்தனம் பண்ணிட்டேன்டி, சைக்கோ நான் இல்லை, நீ இல்லை நான் தாண்டி, நான் புரிஞ்சுக்கிட்டேன்டி, என்னை மன்னிச்சிருடி, நான் பேசியிருக்கக்கூடாது, அது குடிப்போதையில் வளரிட்டேன்டி, மன்னிச்சிருடி, இந்த ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மம் இருந்தாலும் நீ மட்டும்தாண்டி என் பொண்டாட்டி, ப்ளீஸ்டி அப்படின்னு அவங்க காலை பிடிச்சி அப்படியே கண்ணீரோட கதற, ஐயோ என்ன பண்ணுற, காலை விடு அப்படின்னு நீங்கள் காலை எடுக்க பார்க்க, விட மாட்டேன், என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுடி அப்படின்ட்டு அவன் காலை பிடிச்சிக்க, ஐயோ ஜிமின் அறிவில்ல என்ன பண்ணுறீங்க, காலை போய் பிடிச்சிட்டு எழுந்துறீங்க அப்படின்னு தள்ளுறீங்க, முடியாது அப்படின்ட்டு அவனும் காலை இருக்கமாக பிடிச்சிருக்கு, மன்னிச்சிட்டு விடு ஜிமின் அப்படிங்கவும் தான் அப்படியே உங்களை எழுந்திரிச்சு நிமிந்து அப்படியே தூக்குறாரு. நீங்கள் என்ன விடு அப்படின்னு அழகியோட சொல்ல, முடியாது இனி ஒன்றை விடுறதா இல்லை அப்படின்னு தூக்கிட்டு வந்து அப்படியே மெதுவாக பூ மாதிரி பெட்டில் படுக்க வச்சு அந்த தாலியை பாக்கெட்குள்ளேருந்து எடுக்கிறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்டு திருப்பி தூக்கி உங்கள் கழுத்தில் போட, ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு முதல் தடவை கோவத்தில் கட்டினேன், இந்த தடவை மனப்பூர்வமாக நீ தாண்டி என் பொண்டாட்டி அப்படின்னு மன நிறைவாக கட்டுறேன், இது உன் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நான் உசுரோடு இருப்பேன். ஏன் இப்படிலாம் பேசுகிற, வலிக்குதில்ல, உன்னை விட்டு புரிஞ்சு போக சொன்னான், எனக்கு அப்படி தாண்டி வலிக்குது, இவ்வளோ நாள் புரியலடி, மேலே எனக்கு அளவு கடந்த காதல் இருக்குன்னு புரிஞ்சில்லடி, இப்போ தாண்டி புரிஞ்சுக்கிட்டேன், இந்த 2 நாள் நீ முகம் கொடுத்து பேசாமல் தெரியும் போது எவ்வளோ வலிச்சது தெரியுமா, நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி, இன்றைக்கி கூட வந்துட்டேன் பேசி மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன், கல்யாணம் முடிஞ்சதும் மனசை விட்டு பேசலான் இருந்தேன், அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்துருச்சு, சாரிடி உன் லவ்வை நான் புரிஞ்சுக்கலடி, மன்னிச்சிருடி அப்படின்னு கணத்தில் அணி கிஸ் பண்ணி அவனோ அழுக, அவனோட டியர்ஸ் உங்கள் மேலே பட, என்ன இருந்தாலும் லவ் பண்ணியிருக்கீங்க, மனசு உருக தானே செய்யும், பேசின வார்த்தைகள் தான் வலிக்குது, நீங்கள் எவ்வளோ பேசிட்ட என்ன, நீ பேசின வார்த்தையை திருப்பி எடுத்துக்க முடியாது, உதிர்த்த வார்த்தை உதிர்த்ததான், ஆனால் அதை சரி பண்ண முடியும்டி, இதுக்கப்புறம் உன்னோட புருஷனா உன் மேலே நான் காட்டுற காதலில் அதெல்லாம் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு காலை பிடிச்சி கதற, வேறு வழி இல்லாமல் சரி
அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் மனசை ஃபுல்லாக ஒன்றும் நீங்கள் ஹாப்பியாக ஒத்துக்கலை. அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஜிமினுக்கு தான் வலிக்குது. எப்போவுமே கூட உரசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு அப்படியே வந்துட்டு அவனை டார்ச்சர் பண்ணியாச்சும் கூட இருக்கிற நீங்கள் இப்போல்லாம் விலைக்கு போகிறது ரொம்ப வலிக்குது. இப்போ அவன் அதை கையில் எடுத்துக்கிறான். எங்கே போனாலும் பின்னாடியே சுற்றுறது, அவங்கள தூக்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டு இது பண்ணுறது. விடு, ரொம்ப பண்ணாத, எல்லாம் குழந்தைக்கு தானே. ஐயோ, நீ இல்லாமல் எப்படி குழந்தை வரும், முதல்ல நீ, அப்புறம் தாண்டி குழந்தை எல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே இருக்கிற காதலை திகட்ட காட்டுறான். நீங்களும் வந்துட்டு ரொம்ப தான் அக்கறை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இப்படியே கொஞ்சம் நாள் போக அவங்க கூடவே வந்துட்டு அவனும் ஆஃபீஸில் வேலை அங்கேயே தான் எம்ப்ளாயாக இருக்கான். உங்களை பார்த்துக்கணுங்கிறதுக்காக கூடவே தான் இருக்கான். நீங்கள் அது பிடிக்கலாட்டியும் முகத்தில் காட்டிக்காமல் சரி அவன் எம்ப்ளாயாக தானே இருக்கான்னு விட்டுடுறீங்க. உங்களுக்கு வந்துட்டு வளகாப்பு எப்படி வந்து கல்யாணம் இதாக சிம்பிளாக நடந்தாலும் வளகாப்பை நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க. அவ்வளோ வந்துட்டு அவங்க மூஞ்சில் சிரிப்பில்லை. ஜிமின் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இருந்தாலும் நீங்கள் உம்முன்னு இருக்கிறத பார்த்து சங்கட்டமாக இருக்கும் அவனுக்கு. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு வளகாப்பெலாம் முடியுது. இப்போ வந்துட்டு ஜாராவும் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு வந்துட்டு தெரிய வருது. அவளை போய் பார்க்கணும், அவள் கிஃப்ட்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கடைக்கு போக ஜிமின் உங்கள் கூட வரான். இந்த நேரத்தில் எதுக்குடி நான் சொன்னால் வாங்கிட்டு வர மாட்டேனா அப்படிங்க. என் தங்கச்சிக்கு நான் தான் போய் வாங்குவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ண சரி அப்படின்னு கூட வரான். ஸோ நீங்கள் பையெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு நடந்து வர கொடுமா நான் எடுத்துகிட்டு வரேன்னு ஜிமின் எவ்வளோ சொன்னாலும் ஒன்றும் தேவையில்ல, என் வெயிட்டை எனக்கு தூக்கிக்க தெரியும் அப்படின்னு இன்னுமே அவங்ககிட்ட வந்து ஒட்டாமல் தானே இருக்கீங்க. அப்படி வந்து நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே நடந்து வர ஜிமினும் வந்துட்டு ஐயோ அப்படின்னு இருக்குது. பார்த்துடின்னு எத்தனை ஆயிரம் சொன்னாலும் எத்தனை நாள் என்ன பார்த்து தான் நடக்கிறேன், எனக்கு தெரியும் என்ன பார்த்துக்க அப்படின்னு திமிராக பேசிட்டு வந்து உங்கள் நேரமாக என்னமோ கால் ஸ்லிப் ஆகி அப்படியே படியில் உருளை ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறான். ஜிமின் பயந்துடுறான். ஹீரா அலறி அடித்து கீழே வர நீங்கள் உருண்டு வந்த வேகத்தில் அப்படியே மண்டை அடித்து ப்ளட்டு போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ப்ளீடிங் வேறு ஆகிட்டுருக்கு. எனக்கு தான் உயிரே இல்லை. உங்களை அப்படி பார்த்து துடிச்சு போயிடுறான். ஹீரா அப்படின்னு வந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு காரில் போக ஜிமின் நான் செத்துருவேண்ணா, நீங்கள் நானும் நிறைய நாள் வாழணும்ல சொன்னில்ல, பத்தியா உங்கள்கூட வாழ எனக்கு கொடுத்து வைக்கல ஜிமின், இந்த குழந்தையோட உன்கிட்ட கொடுத்துட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிறீங்க. ஏய் இதெல்லாம் பேசாதடி, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன் அப்படின்ட்டு கதறான். போய் சொல்லாத ஜிமின், உனக்கு தான் என்ன பிடிக்காது, சாவடிச்சிருவேன்டி, அதான் நானே சாகப்பேன், சொல்லாத, அப்படின்னா எதுவும் நடக்காது, உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். அவ்வளோ ஃபோர்ஸாக எவ்வளோ வேகமாக வந்தான்னு தெரியல. அப்படியே டாக்டர் அப்படின்னு கதறிக்கிட்டு ஓடி வரான். என் பொண்ணாட்டி என் பிள்ளை எனக்கு எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கன்னு கதறான். உன் மேலே ஃபுல்லாக ப்ளட்டு. ஸோ உள்ளே கொண்டு போய் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தைய எடுக்கிறாங்க. குழந்தைக்கு நல்ல வேலை ஒன்றும் ஆகலை, உங்களுக்கு மட்டும் தான் மண்டையில் அடி. அதுக்கும் வந்துட்டு கட்டெல்லாம் போட்டு விட்டு அப்படியே மொத்த குடும்பம் வந்துடுச்சு. என்னப்பா அப்படின்னு பதறி அடிச்சுட்டு ஓடி வர அப்படியே ஜிமினோ ஜேகேவை கட்டி பிடிச்சி கதற. ஜேகே ஒன்றும் ஆகாதுடா, அன்றைக்கி ஒன்றும் ஆகாதுடா, அவங்க நல்லவங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜிமினோ எனக்கு பயமாக இருக்குடா, என்னை விட்டு போயிடுவாளான்னு, அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா அப்படின்னு ஜிமின் அழுக. டே என்ன பேசுகிற நீ அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு இருக்க. அவனுக்கோ எனக்கு பயமாக இருக்குடா, அதே தான் திருப்பி சொல்கிறான். அப்படி ஒரு ஆம்பளை பயந்து அழறாங்கும் போது எப்படி இருக்கும். ஜேகேவும் வந்துட்டு ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்க. அங்கே ஜிமினுக்கு தான் மனசே இல்லை. அப்படியே வந்துட்டு உள்ளே என்ன நடக்குதுன்னு பதட்டத்திலே இருக்கான். ஒரு வழியாக வந்துட்டு குழந்தை நல்லபடியாக பிறந்துச்சுன்னு சொல்லி கொண்டாந்து காட்ட, குழந்தைய வந்துட்டு காமிச்சிட்டு இன்குபேட்டர் கொண்டு போக, குழந்தைய கூட ஜிமின் பார்க்க மனசு இல்லை. என் பொண்டாட்டி அப்படின்னு தான் இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் அவங்கள வார்டு மாற்றிட்டு அவங்க கண்ணை திறந்தாலும் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக ஜிமினால் அங்கே நிற்கவே முடியல. அந்த டைமில் ஜிமின் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா அங்கே கைரா. ஸோ அவனும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால் வந்திருப்பா. இங்கே வந்துட்டு கூட்டமாக இருக்கிறத பார்த்து அப்போ தான் ஜிமின் மூஞ்சை பார்த்துட்டு ஓடி வந்திருப்பா. என்னாச்சு அப்படின்னு அது அப்படின்னு நடந்ததெல்லாம் ஜேகே சொல்ல, ஓ ஒன்றும் ஆகாது, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவள் பங்குக்கு அவளும் நீங்கள் பண்ண நல்லதெல்லாம் சொல்ல, எல்லாருக்கும் அவள் நல்லவ தான், நான் தான் அவளை புரிஞ்சுக்கல, என்னால் தான் எல்லாம் அப்படின்னு ஜிமின் குற்ற உணர்ச்சியில். ஜிமின் நீங்களும் நல்லவர் தான், ஃபீல் பண்ணாதீங்க, நல்லதே நடக்கும். பை த வே இவர் தான் என் ஹஸ்பண்ட். ஹாய் பிரதர், உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க, பட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம சந்திப்போம்னு நினைக்கல. சரி இன்னும் கன்சீவாக இருக்கா, அதான் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ கங்க்ராட்ஸ் அப்படிங்கிறான். ஒன்றும் ஆகாது, ஃபீல் பண்ணாத, அவள் நல்லா இருக்காதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு முடிச்சோன்னு பார்க்கணும், நீயும் உள்ளே வந்து பாரு. நான் உங்களை இன்னும் நாளைக்கு வந்து பார்க்குறேன், அவங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஓ சரி, அப்புறம் நாங்கள் கிளம்புறோம். பிரதர் உங்களை மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப நல்லவங்க. இவள் சொன்னதை கேட்கும்போது எனக்கும் கோவம் வந்துச்சு, இல்லை கடத்தி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு. பட் அதையும் தாண்டி உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. இந்த காலத்தில் பொண்ணுங்க இந்த அளவுக்கு இறங்கி ஒருத்தனுக்காக வேலை பார்ப்பாங்களான்னா தெரியல. ஏன்னா இவன் இல்லைனா இன்னொருத்தனு போகிற காலத்தில் எப்பயோ ஸ்கூலில் லவ் பண்ணவனை விடவே கூடாதுன்னு மிரட்டி உருட்டியாவது கல்யாணம் பண்ண நினச்சிருக்காங்களே. அவங்களோடது கொஞ்சம் சைக்கோத்தனமாக இருந்தாலும் பட் உங்கள் மேலே உள்ள லவ் பியூர், விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல
கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜின்னும் அப்படியே கைராவை கூட்டிட்டு கிளம்பி போக இங்கே வந்துட்டு உங்களை உள்ள பார்க்கறதுக்கு ஜிமின் ஓடி ஓடி வரான். அப்படியே நீங்கள் மெதுவாக கண்ணை திறக்க அவனும் ஃபோர்ஹெட்டில் அனு கிஸ் பண்ணி உங்களை அப்படியே பார்க்குற. பயந்துட்டியா ஜிமின் அப்படின்னு கேட்குறீங்க. பயந்துட்டேண்ணா, செத்துட்டேன்டி அப்படின்னு சொல்லும் போது கான்லேருந்து அப்படியே டியர்ஸ் கொட்ட. என்ன அவ்வளோ பிடிக்குமா ஜிமின் அப்படின்னு கேட்குறீங்க. பிடிக்குமாவா? என் உயிரடி நீ, அதை புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கேன் மக்கடி நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை காதலோட ஹக் பண்ணி என்னை பயமுடுத்திட்டடி நீ அப்படின்னு கன்னத்தில் கிஸ் பண்ண. குழந்த அப்படிங்கிறீங்க. பாப்பா பிறந்திருக்கா, கொண்டாந்து காட்டுறேன் அப்படின்ட்டு போய் நர்ஸ்கிட்ட சொல்லி குழந்தைய கொண்டாந்து காட்ட ஹாப்பியாக மற்றவங்களும் இப்போ உள்ள வந்து எப்படிமா இருக்க அப்படின்னு அம்மாலாம் வந்து கதறாங்க. ஒன்றும் இல்லைம்மா நல்லா இருக்க. சாராவோ அக்கா ஏய் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த நேரத்தில் எமோஷ்னல் ஆகக்கூடாது அப்படின்னு அவளுக்கு நீங்கள் வந்துட்டு எல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்து அப்படியே ஜிமின் உங்ககிட்ட காட்டி அப்புறம் வந்துட்டு எல்லோரும் மொத்த குடும்பமும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ வந்துட்டு உங்கள் குழந்தைக்கும் கொஞ்சம் நாள் ஆகுது. அப்படியே வந்துட்டு பேர் வைக்கிற விழா அதெல்லாம் நடக்குது. அப்போ கைரா வரா. ஜிமினை வந்துட்டு கைராவுக்கும் ஜின்னுக்கும் வந்துட்டு இன்வைட் கொடுத்துருப்பான். அதனால் வந்து எல்லாருமே பேசி ஒன்றா ஹாப்பியாக இருக்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கா. ஜிமினும் இதுக்கு இப்படி நிற்கிற அப்படின்னு கிட்ட வர. இல்லைண்ணா அப்படின்னு நீங்கள் கைராவுக்கு பண்ணதை நினச்சிருக்கா. கைராவோ அதை நான் எதுவும் வந்து ஃபீல் பண்ணல, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, விடுங்க நடந்தது முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்துட்டு இப்போ சகஜமாக பேச கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக வந்துட்டு இருக்கீங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. இப்போ சாராவுக்குமே குழந்த பிறக்குது, ஜின்னுக்கும் கைராவுக்குமே குழந்த பிறக்குது. அவங்களுக்கு பாய் பேபி, சாராவுக்கு வந்துட்டு இப்போ திரும்பவும் கேர்ள் பேபி பிறக்குது. ஸோ வந்துட்டு இப்படி அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு இப்போ சாராவோட குழந்தைக்கு வந்துட்டு பேர் சுட்டு விழா அதெல்லாம் வந்து நடக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே ரெடியாகி சாரீ கட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு அப்படியே ஜிமினும் உங்கள் சாரீக்கு வந்துட்டு ஃப்ளீட்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்க. அப்போ குழந்தை வந்துட்டு அப்படியே பேம்பஸில் வந்துட்டு சுசு போயிட்டாங்க. ஸோ வந்துட்டு அதை க்ளீன் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களால் முடியல, பிகாஸ் நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க மறுபடியும். ஸோ ஜிமினும் சரி நீ ரிஸ்க் எடுக்காத, நான் பார்த்துக்கிறேன், சரியில் இப்போ தானே கட்டினேன், எனக்கு கஷ்டமாக இருக்கும், இங்கே இரு அப்படின்ட்டு குழந்தைய தூக்கிட்டு போய் அவரே க்ளீன்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் பாப்பாவுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கிட்டு வர. பாப்பாக்கே இப்போ தான் 1 வயசு பக்கம் ஆகுது. அதுக்குள்ளே அடுத்ததை ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஐயோ போங்க வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அவரும் இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே இருக்கிற காதலுக்கான வந்துட்டு வெளிப்பாடு, காதலின் வெளிப்பாடு தான் இது. ஸோ சீக்கிரமே வந்துட்டு மறுபடியும் கன்சீவாக இருக்கீங்க. ஸோ உங்களை அந்தளவுக்கு பார்த்துக்கிறாரு, உங்களையும் பார்த்துக்கிறாரு, குழந்தையும் அவரே பார்த்துக்கிறாரு. கீழே கூட்டிகிட்டு வந்து அப்படியே பேரெல்லாம் வைக்கும்போது நீங்கள் வயிறை தள்ளிக்கிட்டு வந்தீங்க. கைராவை மறுபடியும் ஆடிக்கிறாரு பார்க்க நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு குழந்தைக்கே 1 வயசு, அதுக்குள்ளேயே ஆடின்னு ஜின்னு கூட கலாய்க்கா. ஜிமினோ அட விடுங்க ப்ரோ, இதுதான் அன்பு, இப்படி தான், ஓ இப்படி தான் கட்டுமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கைரா கூட ஜின்ன அடிக்க. சரிம்மா அப்படிங்கிறாரு. என்ன தான் சொல்லு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு பேர் தான், ஆனால் நீ கூட இந்த மாதிரி என்னை கவனிச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சாரா கூட ஜெயகிட்ட சொல்ல. அடி யாரு நீ, உன் மேலே நான் இவ்வளோ வச்சுருக்கேன்னு இந்த மாதிரிலாம் பண்ணி தான் காட்டணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்படி இல்லை, என் மேலே நம்பிக்கை இல்லையாடி, இங்கே பாரு உன் ஒருத்தையை தவிர நான் யாரையும் நினச்சதே இல்லை, உனக்கே நல்லா தெரியும் அப்படின்லாம் உனக்காக நான் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கேன் அப்படின்லாம் பேச. சாராவுக்குமே நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும் அப்படியே நான் கையை இறுக்கி பிடிக்க. சரிவா நம்ம மகாராணிக்கு பேர் வைப்போம் அப்படின்னு பேர்லாம் வைக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி ஹாப்பியாக இருக்க. அடுத்ததாக வந்துட்டு கைராக்கும் குழந்தை பிறக்குது. போய் பார்க்குறீங்க, 2வது குழந்தை அவங்களுக்கும் பிறந்துருச்சு. ஸோ வந்துட்டு பார்க்குறீங்க, உங்களுக்குமே வந்துட்டு 2வது குழந்தை பிறந்து பேர் வைக்கிறதுக்கு மறுபடியும் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி கூப்பிட்டுருக்க. உங்கள் 2வது குழந்தை வந்துட்டு இப்போ தான் பிறந்து வந்துட்டு ஒரு 2-3 மாதம் ஆகுது. அதுக்குள்ளே வந்துட்டு மறுபடியும் கன்சீவாக இருப்பீங்களோன்னு ஒரு டவுட்டில் அப்படியே நீங்கள் வந்து ஜிமின் அப்படின்னு பார்க்குறீங்க. இந்தம்மா அப்படின்ட்டு அவனும் குழந்தைய வந்துட்டு க்ளீன் பண்ணி விட்டு தூக்கிட்டு வர. நீங்களும் வந்துட்டு அப்படியே அவனை குறுன்னு பார்த்துருக்க. நடி அப்படி பார்க்குற அப்படின்னு கிட்ட வந்து நீ இந்த சாரிலாம் அழகாக இருக்க அப்படின்னு கணத்தில் கிஸ் பண்ண. பாப்பாக்கெல்லாம் பண்ணி விட்டிங்களா? லவ் யூ ஜிமின் அப்படிங்கிறீங்க. லவ் யூ டி குட்டியும் லவ் யூ அப்படிங்கிறா. 2 பேரும் சேர்ந்து அவளை கிஸ் பண்ணிவிட்டு ஜிமின் எனக்கு என்னமோ மறுபடியும் அப்படிங்கிறீங்க. எது அப்படின்னு ஜிமின் பார்க்க. 45 நாள் அப்படிங்கிறீங்க. எனக்கு பயமாக இருக்குது ஜிமின் அப்படிங்க. அதான் நான் இருக்கனே, நீ பெற்று போடுறீ, நான் பார்த்துக்கிறேன். நிஜமாவா? எத்தனை வேணாலும் நான் பார்த்துக்க ரெடி அப்படிங்க. எப்படி ஜிமின்? உலவுக்கு முன்னாடி இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லடி அப்படின்ட்டு உங்கள் கணத்தில் அப்படியே அப்படின்னு கிஸ் பண்ண. குட்டியும் கூட கிஸ் பண்ணுறா. எல்லாம் சிரிக்கிறீங்க. அப்புறம் வந்துட்டு சரி குழந்தை வராங்க, அத்தைகிட்ட இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு மொத்த குடும்பமாக இப்போ கீழே இறங்கி வர. உங்களை பார்த்து கூட்டிகிட்டு வரான். குழந்தைய ஒரு பக்கம், உங்களை ஒரு பக்கம் அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்து குட்டி குழந்தை இப்போ அவளும் கையில் இருக்கா. ஸோ மொத்தமாக வந்துட்டு குழந்தைக்கு பேர்லாம் வச்சு இந்த ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி எடுக்கும்போது அப்படியே ஜிமினும் எல்லோரும் முன்னாடியும் உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க
ஒய்ஃப் மறுபடியும் கன்சீவாக இருக்கா அப்படிங்க எல்லோரும் எதை அப்படின்னு ஷாக்கில் பார்க்க அந்த இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு ஜிமின்னு சொல்ல சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோட்டோ எடுத்தாச்சு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க மொத்த குடும்பமும் எப்பட்றா அப்படின்னு அதுவும் ஜேகேனா அப்படியே பிடிக்கலன்னு எப்பட்றா அப்படின்னு அதெல்லாம் அப்படி தான் அப்போ பிடிக்கல இப்போ பிடிக்குது ரொம்ப பிடிக்குது. இவளை தவிர யாராலையும் என்ன சமாளிக்க முடியாது, என்னை தவிர யாராலையும் இவளையும் இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்க லவ் யூ ஜிமின் அப்படின்னு நீங்கள் ஹக் பண்ணிக்க லவ் யூடி அப்படி நாங்கள் ஃபோரியரில் கிஸ் பண்ண எல்லோரும் ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. இது ஒரு குட் எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.